योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. 9வது பிரश्னத்தில் இருக்கோம். நாம எந்த கேள்விக்கு முன்னாடி முதல் இந்த புஸ்தகம் தொடங்குற போது இருக்கிற அந்த பாராகிராஃபை மறந்துடப்படாது. நமக்கு சுவாபாவிகமா இருக்கிற நம்ம சுகத்தை அடைய தன்னை அறிதல் வேண்டும். அதற்கு நான் யார் என்னும் ஞான விசாரமே முக்கிய சாதனமாகும். அப்படின்னு இதுல 9வது கேள்வி நாம நேத்திக்கு பார்த்தோம். மனதின் ஸ்வரூபத்தை விசாரித்தறியும் மார்க்கம் என்ன? ஜாக்கிரதையா கவனிக்கணும். ஆத்மாவை விசாரித்தறியும் வழி என்னன்னு பகவான் சொல்லல. மனதின் ஸ்வரூபத்தை விசாரித்தறியும் மார்க்கம் என்ன? பகவானுடைய உபதேசங்களையே இந்த ரெண்டும் பகுத்து தெரிஞ்சுக்கிறதுல தான் முக்கியத்துவம். சுத்தமான வேதாந்தம் இந்த ஹிருதய குஹர மத்தியங்கிற ஸ்லோகத்திலேயே முதல் பாதத்துல வேதாந்தம் முடிஞ்சு போச்சு. ஹிருதய குஹர மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம் ஹி அகமஹமிதி சாட்சாத் ஆத்மரூபேண பாதி. வேதாந்தம் முடிஞ்சு போச்சு. அங்க உண்மையான அகத்தை பகவான் பிரகாசப்படுத்தியாச்சு. எல்லாருடைய ஹிருதய குகையில பிரம்மமே நான்ங்கிற உணர்வு ரூபமா பிரகாசிக்கிறது. அங்க நான்கிறது இந்த அகங்காரம் இல்ல, மனம் இல்ல, ஜீவன் இல்ல. நம்ம ஸ்வஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்தியாச்சு. அப்புறம் 2வது பாதம் ஹிருதி விஷ மனசாஸ்வம் சின்வதா மஜ்ஜதாவா பவன சலனரோதாது. இது எந்த ஞான மார்க்கத்திலையும் அந்த ஞான மார்க்கத்துக்காக உகந்த ஒரு உபாசனை அதுக்குள்ள இருக்கும். பொதுவா சம்பிரதாயத்துல ஞான மார்க்கத்தோட உபாசனை வேறையாவும் ஞானம் வேறையாவும் இருக்கு. உபாசனை நரசிம்ம மந்திரமோ ராம மந்திரமோ சிவ பூஜையோ விஷ்ணு பூஜையோ ஆராதனையோ ஏதோ ஒரு உபாசனை. அந்த உபாசனை செப்பரேட்டா தெரியறது. அந்த உபாசனையினால சுத்தமான சித்தத்தை விசாரத்துல உபயோகப்படுத்துறது அப்படின்னு செப்பரேட்டா தெரியுது. ஆனா இதுல உபாசனை ஞானத்தோட ஒட்டின் இருக்கிறதுனால இது தெரிய மாட்டேங்கிறது. அத பகவான் மகாயோகம் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த உபாசனைய உபாசனைனாக்கா மீதி உபாசனை மாதிரி தன்னிலேருந்து அந்நியமா ஒரு பொருளை உபாசனையும் பண்ணல. ஆனால் இங்க மனசோட ஸ்வரூபம் விருத்தயஸ்து அகம் விருத்தயோ மனஹ. விருத்தயஸ்து அகம் விருத்திமாஸ்ரிதாக விருத்தயோ மனஹ வித்தி அகம் மனஹ அப்படின்னு உபதேச சாரம். அகங்காரமே மனசோட ஸ்வரூபம்னு முடிச்சு கொடுத்த அந்த இடத்துல. அதனாலேயே பகவான் இந்த இடத்துல மனசோட ஸ்வரூபத்தை விசாரித்து தெரியும் மார்க்கம் என்ன அப்படின்னு கேட்கிற போது, நேற்றுக்கு நாம பார்த்தோம், மனசு அடங்குற இடத்துல ஆத்மா அனுபவம் எல்லாருக்கும் இருக்கு. சுஷுப்தியில அது பிரமாணம், திருஷ்டாந்தம் எல்லாருக்கும் தெரியறது. மனசு லயமாகிற போது சுகம் இருக்கு. மனசு லயமாகிற போது மனசோட பார்ட் அண்ட் பார்சலா இருக்கக்கூடிய வேர்ல்டு, பாடி, மைண்ட், ஈகோ எல்லாம் போயிடுது.
அப்ப எல்லாமே மனசு உதிக்கிற போது உதிச்சு மனசு அடங்குற போது அடங்குறதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். நஹ்யஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா மனோஹி அவித்யா பவபந்த ஹேது தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம் விஜృంభిதேஸ்மின் சகலம் விஜృంభதே அப்படின்னு விவேக சூடாமணி நேத்துக்கு நாம பார்த்தோம். மனசு விஜృంభணம் ஆகிற போது எல்லாம் விஜృంభணம் ஆகிறது, மனசு அடங்குற போது எல்லாம் அடங்கிறது. இந்த ஜகத்து இருக்கா அப்படின்னு கேட்டா விவேக சூடாமணியிலேயே ஒரு ஸ்லோகம் வருது, இருக்கானால் சுஷுப்தாவ் அனுபூயதாம் அப்படிங்கிறார். சுஷுப்தியில தெரியட்டுமே, தெரியலையே அப்படி. இதே பதில் தான் பகவானோட டாக்ஸ்ல எல்லாம் பார்த்தா வரும். உலகம் இருக்கோ உடம்பு இருக்கோ சுஷுப்தியில இருக்கோ, சுஷுப்தியில உனக்கு தெரியறதோ. சுஷுப்தியில உடம்பு இல்லை, மனம் இல்லை, அகங்காரம் இல்லை. நான் இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? சுகமாவே இருக்கேன், சுகஸ்வரூபமாவே இருக்கேன். அப்ப மனம் கிளம்புற போது எல்லாம் கிளம்புறது. அப்ப இந்த மனசு கிளம்புறதுதான் துவைதத்துக்கு மூல காரணமா இருக்கிறதுனால இந்த மனசோட ஸ்வரூபத்தை எப்படி ஆராய்ஞ்சு உணர்றது? அப்போ பகவான் பதில் கொடுத்தது, இந்த தேகத்தில் நான் என்று கிளம்புவது எதுவோ அதுவே மனமாம். அதுதானே வேறு. தூங்கி எழுந்திருக்கிற போது முதல் மூமெண்ட் சலனம் அகங்காரத்தோட சலனம் தான். முதல் அந்த வேற்றுமை முதல்ல அதுதானே வருது இல்லையா? ஜீவம் கல்பயத்தே பூர்வம் அப்படின்னு கௌடபாதாச்சாரியர் முதல்ல இந்த ஜீவன்னாக்க இந்த அகந்த ததோ பாவான் பிருத்தக் விதான், அதோட நிறைய பாவங்கள், பல பாவனைகள், ஆசைகள் எல்லாம் அதோட ஒட்டிண்டு வெளியில வருது. அப்ப எங்கேயோ கிளம்புறது. கிளம்பின க்ஷணத்திலேயே இந்த ஸ்ரத்தா சக்தி இருக்கே, அந்த ஜீவன் தான் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு. அதனால அதை கவனிக்க முடியல. முதல் தடவை வேதாந்த சிரவணம் பண்ற போது நாம உணர்றோம், நாம இருக்கோம், இன்னொரு நான் இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான இன்சைட். இந்த நான் அப்படிங்கிற நம்ம எதை ஜாகிரத அவஸ்தையில நான் சொல்லிக்கிறோமோ, எதை யாரு கேட்டாலும் இதுதான் என் பேரு, இதுதான் என் பர்சனாலிட்டி, இதுதான் என் ஐடென்டிட்டின்னு எழுதி கொடுக்கிறோமோ, அந்தந்த லட்சணத்தை சொல்லி இன்னவன் யாரு அப்படின்னு கேட்டா யாரு எழுந்திருந்து நிற்பாளோ, அந்த ஒரு நான் இல்லாமையே நான் இருக்கேன் அப்படின்னு தெரியறது ஒரு ஆச்சரியமான ஒரு பிரேக் த்ரூ இந்த விசாரத்துல. அது இல்லாமையே நான் இருக்கேன். சுஷுப்தியில் அப்படி இருக்கலாம். ஆனால் வேதாந்தத்தோட நிச்சய என்ன யுக்தி என்னன்னா, ஒரு அவஸ்தையில் அப்படி இருக்கலாமானா இன்னொரு அவஸ்தையிலே அது சாத்தியம். சுஷுப்தியில இந்த நான் இல்லாம போதம், உணர்வு, அவபோதம், அதுவா என்ன சொல்றது, எக்ஸிஸ்டன்ஸ், சத்தை இருக்கே, சத்ஸ்வரூபேண ஸ்திதி இருக்கே. அப்ப ஜாகிரத்திலையும் அது சாத்தியம் அப்படிங்கிறது ஞானிகள் சமாதி நிலையில உணர்ற. அதுக்குதான் சமாதின்னு பேர். ஜாகிரத் சுஷுப்தினே சொல்றது அதுக்கு. ஆனா ஜாகிரத் சுஷுப்தின்னு பேரு சொன்னா ஒரு ஜாகிரத்துல ஒரு தூக்கமோ நினைச்சுப்போம். அது இல்லாம இருக்கிறதுக்காக, அந்த ஞான பிரக்ஞை அப்படின்னு தெளிவு ஏற்படுறதுக்காகவே இத சொல்றது. ஆனா சுஷுப்தி மாதிரியே உடம்போ மனமோ அகங்காரமோ இந்த நான் இவன் அவன்கிற இந்த பர்சனாலிட்டியோ இல்லாம நிறைஞ்சிருக்கிற பூர்ண பொருள் ரிதம்பரா தத்திர பிரக்ஞா அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரம்.
அவனோட பிரஜை எப்படி இருக்குனாக்க இட் இஸ் ஃபில்டு வித் ட்ரூத். ரிதம்னாக்கா ட்ரூத், சத்தியம். அண்ட் இட் இஸ் ஃபில்டு பிரிம்மிங் வித் ட்ரூத் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ரிதம்பரா தத்ர பிரஜா. தத்ரனா அங்க, அந்த ஸ்டேட்ல பிரஜான கான்சியஸ்னஸ், ரிதம் அப்படின்னா சத்தியம், பரா ரிதம்பரா அது அது அதனால நிறைஞ்சு இருக்கான். அந்த உணர்வு மயமா இருக்கு, ஞானமயமா இருக்கு, சைத்தன்யமயமா இருக்கு, சித் ஸ்வரூபமா இருக்கு. அப்படி ஒரு நிலை நமக்கு இப்ப ஜாகிரத்துல தெரியல இல்லையா? போதோ நிர்வாசனோயஸ்ய ச ஜீவன் முக்த உச்சதே அப்படின்னு விவேக சூடாமணி. போதத்துல வாசனை இல்லை. ரமண பகவான் டாக்ஸ்ல ஒரு இடத்துல சொல்றது, கான்சியஸ்னஸ் பர்ஜ்ட் ஆஃப் ஆல் டிசையர்ஸ் அப்படிங்க. ஷைன்ஸ் ஃபோர்த் ஆஸ் காட். யாரோ காட் என்னன்னு கேட்கிற போது பகவானோட வார்த்தை, கான்சியஸ்னஸ் பர்ஜ்ட் ஆஃப் ஆல் தாட்ஸ் அண்ட் டிசையர்ஸ் ஷைன்ஸ் ஃபோர்த் ஆஸ் காட். தன்னை உபாதி விட்டு ஓர்வது தான் ஈசன் தன்னை உணர்வதாம் உந்தி பர. அந்த உபாதி சம்பந்தமில்லாத சித அனுபவம், சைதன்யானுபவம், அதையே ஈஸ்வரானுபவம், பிரம்மானுபவம், ஆத்மானுபவம்னு சொல்றது. வதந்தி தத் தத்துவவிதா தத்துவம் யத் ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்தியதே. பிரம்மம், பரமாத்மா, பகவான் பேரு தான் வித்தியாசமே தவிர துவைத கலர்ப்பில்லாத உபாதி சம்பந்தம் இல்லாத ஞானம் தான் அதோட ஸ்வரூபம். அப்போ ஆகட்டும் விஷயத்துக்கு. அப்ப பகவான் இங்க சொல்றது, இந்த தேகத்தில் நான் என்று கிளம்புவது எதுவோ, கிளம்புவதுங்கிற போதே அந்நியம் தானே, ஏதோ ஒண்ணு கிளம்புறது, ஒரு மூவ்மெண்ட், அர்ஜ். நமக்கு அழகா பார்க்கலாம். அதை நம்மளை யாராவது திட்டுற போது, நம்மளை யாராவது புகழ்த்துற போது, உங்களை மாதிரி பெரியவா யாரும் இல்லை அப்படின்னு சொல்ற போது, நிந்தை பண்ணினானாக்கா, கோபம் வரத்த, இல்லை நமக்கு ஏதாவது கிடைக்கணும்னு ஆசை வரபோது, இப்படியே தான் அந்த காஷ்மீரி சைவிசத்துல இந்த சிவசூத்திரம்னு இருக்கும் இல்லையோ, பிரத்யவிஜ்ஞா தரிசனம், அதுல அப்படியே சொல்றா. அந்த ஸ்பூர்த்தி அகம் விமர்சம் அப்படின்னே அவளோட மார்க்கம் அது. அந்த அகம் விமர்சத்துல ஆக்ருஷ்டஸ்ய அப்படியெல்லாம் வரும் அந்த ஒரு சூத்திரம், ஒரு ஸ்லோகம். கோபம் வரபோது, இது வரபோது, அது வரபோது, அந்த சலனத்தை, அந்த அபிமானத்தோட எழுச்சிய, சைதன்யத்தோட எக்ஸ்பிரஷன், சைதன்யம் தன்னை ஒரு லிமிட்டெட் மூமெண்டா எக்ஸ்பிரஸ் பண்றது. அந்த எக்ஸ்பிரஷனை அந்த கிரகிச்சுக்கிறதுக்கு முடியும் நமக்கு. நன்னா கிளம்புறதுன்னு பகவான் சொல்றது, அந்த கிளம்புறத பார்க்க முடியும். ஸ்பூர்த்தி, அந்த ஸ்பூர்த்திய பார்க்க முடியாது. அப்ப நான் என்று கிளம்புவது எதுவோ அதே மனமாம், அதுதான் மனசு. அப்படின்னா ஆத்மா கிளம்பினா மனசாயிடுத்து, கிளம்புறது அடங்கினா ஆத்மாவாயிடுத்து. ஆத்மா கிளம்பாதே, ஆனா கிளம்புற போது அதுவே ஏகோகம் பகுஸ்யாம்னு ஸ்ருதி சொல்றதோ இல்லையோ, நானே ஒண்ணுதான் இருக்கேன், நானே எல்லாமே ஆகிறேன் அப்படின்னு எல்லாமே ஆகிற போது மனசாயிடுச்சு. அந்த ஒரு வஸ்து தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிற போது the language of the self is mind. ஆனா அது ரொம்ப சர்ஃபஸ்ல வரபோது நமக்கு புரிய மாட்டேங்கிறது. அதுவே டீப்பர் லெவலுக்கு போகிற போது அந்த மனசு இல்லாம ஆகும். அப்பவும் அது நிலனுக்கும். அதுக்குதான் சித் சக்தி ஸ்பூர்த்தின்னு பகவான் சொல்லப்பட்டு. அப்போ இந்த நான் என்று கிளம்புவது எதுவோ அதே மனமாம். நான் என்கிற நினைவு தேகத்தில் முதலில் எந்த இடத்தில் தோன்றுகின்றதென்று விசாரித்தால் ஹிருதயத்தில் என்று தெரிய வரும். அப்படின்னா எந்த இடத்துல இந்த அகந்தை தோன்றது அப்படின்னு கவனிக்கிறது. இதுதான் சாதனை. ஏகாந்தமா இருந்து
என்ன சாதனை கூடயும் இதை சேர்த்துக்கலாம். ஜபம் பண்ணிட்டே இருக்கோம்னாக்கா ஒரு க்ஷண நேரம் நிறுத்தி இந்த ஜபம் பண்றவன் யாரு, யாரு ஜபம் பண்றா, நான் ஜபம் பண்றேன், இந்த ஜபம் பண்ற நான் யாரு, ஜபம் பண்றேன் அப்படின்னு தோன்றதே நான் யாரு. இல்லைன்னா மனசு தியானம் பண்ற போது, ஒரு உருவத்தை தியானம் பண்ற போது, அந்த எதை தியானம் பண்றோமோ அதுல இருந்து ஒரு க்ஷணத்துக்கு நேரத்துக்கு திருப்பி இந்த தியானம் பண்றவன் யாரு. ஃபைண்ட் அவுட் த மெடிடேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஒரு இடத்துல. மெடிடேஷன் இல்ல, ஃபைண்ட் அவுட் த மெடிடேஷன். ஸ்ருதி ஔபனிஷதமான மார்க்கம். ஒரு உபாசனையை கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்ல நேதம் எதிதம் உபாசதே அப்படின்னு சொல்றதோ இல்லையோ, ஏன வாகபியுத்தியதே, எது இருக்கிறதுனால வாக்கு பேசுறதோ, எது இருக்கிறதுனால கண்ணு தெரியறதோ அதுல கவனத்தை போடு. நீ இப்ப திருஷ்யத்திலேருந்து திருக்குக்கு திரும்பவா. அதேதான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுலேருந்து நான் யாரு, இந்த தியானம் பண்றவன் யாரு, பூஜை பண்றவன் யாரு, சாப்பிட்டுட்டே இருக்கிற போது இந்த சாப்பிடுறவன் யாரு. ரொம்ப நன்னா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு குழம்பு அப்படிங்கிற போது இந்த பிடிச்சதுன்னு சொல்றவன் யாரு. எனக்கு இன்னைக்கு பிடிக்கவே இல்லை, பிடிக்கலன்னு யாரு சொல்றா. வேதாந்தம் கேட்டுட்டே இருக்கு, எனக்கு புரியவே இல்லை, புரியவே இல்லைன்னு யாரு சொல்றா. இது ஜட சரீரமா இருந்தா எனக்கு புரியலைன்னு சொல்லுமா? ஒரு ஜட சரீரத்தை கொண்டு வந்து உட்காத்தினா அது எனக்கு இன்னைக்கு ரொம்ப நன்னா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லுமா? எனக்கு இதெல்லாம் நன்னா தெரியும் அப்படின்னு சொல்லுமா? எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லுமா? நான் இதெல்லாம் நன்னா புரிஞ்சு வச்சுருக்கேன், எனக்கு அப்படி ஒரு சுகமான அனுபவம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுமா? யார் இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றா? இதுக்கு வாச்சியார்த்தம் பதில் கொடுக்கப்படாது நீங்க. அதுதான் பெரிய ஒரு குழப்பம். என்னக்கா ஒரு கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண, அது தெரியுமே எனக்கு, நேற்றுக்கு தான் கீதா கிளாஸ்ல சொல்லி கொடுத்த ஆத்மா அப்படின்னு இல்லாம அதை டைரக்டா பார்க்கணும். யாரு சொல்றா, என்ன இந்த சலனம் இருக்கேன்னு அப்படின்னு தெரியறது, நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு இருக்கே அதோட ஸ்வரூபம் என்ன, நான் சொல்றேனே அது என்ன, அது எங்க கிளம்புறது, அந்த எக்ஸ்பிரஷனோட அந்த அந்த ஸ்பந்தனம். ஆக்சுவலி அதெல்லாம் ஸ்பந்தனம் தானே, கிளம்புறதுங்கிற போதே ஸ்பந்தனம் தான். மனசுல இருக்கிற ஓரோ எண்ணமும் ஸ்பந்தனம் தான், அதோட மூல ஸ்பந்தனம் தான் நான்கிற இந்த எழுச்சி, அந்த ஸ்ப்ரவுட், அது ஸ்பந்தனம் தானே. அப்போ ஹிருதயம் அப்படின்னு பகவான் இங்க சொல்றதே, ஹிருதயம்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்பாட்டா, ஒரு இடமா ஹிருதயம். அப்படின்னா எந்த இடத்துல இந்த அகந்தை எழும்புறதாக நமக்கு அனுபவம் வரதோ அதுதான் ஹிருதயம். ரொம்ப ஆச்சரியமா நம்ம புது ஒரு சென்டரை டிஸ்கவர் பண்ணுவோம். இந்த அபிமானத்தோட மூலத்தை தேடுற போது நமக்கு என்னென்ன தெரியும்? இந்திரியங்கள் தெரியும், மனசு தெரியும், புத்தி தெரியும். இந்திரியங்கள் மனசு புத்தி ஒன்னும் அல்லாம இதுக்கெல்லாம் சோர்ஸா இருக்கக்கூடிய ஒரு சென்டர் அது ஓபன் ஆகும் ஹிருதய. அதுக்குதான் இங்க பகவான் ஹிருதயம்னு சொல்றது, உபனிஷத்துலாம் சொல்றது, ஹிருதயம்னு ஒரு ஸ்தானத்தை சொல்றது, ஹிருதய அந்த புண்டரீகம், ஹிருத் புண்டரீகம், தஹரம், தஹராகாசம், அப்படி பல பேர்கள் சொல்றா. இதை சொல்றது பகவான் ஹிருதயத்திலேருந்து தான் அகந்தை கிளம்புறது அப்படின்னு தெரியும். அப்படின்னா அந்த ஹிருதய சம்பர்க்கம் நமக்கு உண்டாகும். அதனால இந்த வித்யக்கே ஹிருதய வித்யானே பேரு. இதுக்கு ஹிருதய வித்யா அப்படின்னே பேரு. வித்யான்னு பகவான் பேரு கொடுத்தப்பவே நம்ம தெரிஞ்சுக்கணும் உபாசனைன்னு. என்ன சார், உபனிஷத்துல பூரா வித்யா அப்படின்னா உபாசனை தான். இந்த நிறைய வித்தியைகள் இருக்கு உபனிஷத்துல. அந்த மாதிரி இது ஹிருதய வித்யான்னு பகவான் கொடுத்திருக்கு. இதுக்கு பேரு ஹிருதய வித்யா, தஹர வித்யா, இப்படி பல பேருகள் அதுக்கு கொடுத்திருக்கு. அது இந்த சம்பிரதாயத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். அது
பகவான் சந்நிதியில பகவான் உபதேசம் எல்லாம் கொடுக்காமையே பல பேருக்கும் இதோட அனுபவம் வந்திருக்கு. வாயால எல்லாம் சொல்லாம கூட அந்த சந்நிதியில ஒரு பார்வையில இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த ஹிருதய வித்யா பூர்ணமான வேதாந்த ஞானத்துக்கு ராஜபாதை, அது டைரக்ட் பாத் அப்படின்னு ஒருத்தர். இன்னொரு அபியாசம் பண்ணி இதுக்கு வர வேண்டாம், இது நேரடியா இருக்கிற மார்க்கம். அந்த ஹிருதய வித்யாவைத்தான் இங்க பகவான் சொல்றது. ஹிருதயம் அப்படின்னு ஹிருதயத்திலேருந்து தான் இந்த மனசு உதிக்கிறதுன்னு தெரிய வரும். அதுவே மனதின் பிறப்பிடம். அந்த இடத்துலதான் மனசு பிறக்கிறது. பிறக்கிறதுனா எங்கேருந்து பிறக்கிறது தெரியும்? ஆகாச குசுமம் தான் அந்த மனசு. ஆகாச குசுமம் தான். ஆகாச குசுமம், சசசிருங்கம் எல்லாம் வேதாந்தத்துல சொல்லுவா. மயலுக்கு கொம்பு, ஆகாசத்துல பூத்த பூ, அப்படி எல்லாம் சொல்லுவா. இந்த மாதிரி இந்த மனசுக்கு பிறப்பிடத்துக்கும் தெரியல. சரி, ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் ஏதாவது செப்பரேட்டா இருக்கா இந்த மனசுக்குன்னு அதுவும் காணும். அது எங்கேயோ போய் மறையிறது. மறையிற போது அந்த இடத்துக்கு ஹிருதயம்னு கூப்பிடுறோம் நாம. நபயேவ நாபிகின்னு பாகவதத்துல வரும். பகவானோட நாபின்னா என்னதுன்னா நபஸ், ஆகாசம் தான். நபயேவ நாபி. அந்த நாபியிலேயாக்கும் பிரம்மா உண்டாகிறார். நம்மளையெல்லாம் சிருஷ்டி பண்ணினவர்னு சொல்ற சிருஷ்டிகர்த்தா அவரே ஆகாசத்துல பூத்த பூல தான் வந்திருக்கார். ஆகாசத்துல பூத்த பூல தான் அவர் பிரகாசிக்கிறார். அப்படின்னாக்கா அவருக்கே பர்த் கிடையாது, அதனால அவருக்கு அஜன்னு பேரு. அப்படி இருக்கிற போது பிறக்காதவர் பிறக்க வச்சவாழ்லாம் தான் நம்மளாம். நம்மளோடெல்லாம் பர்த்துக்கு பின்னால யாருன்னா ஒரு பிறப்பில்லாத ஒருத்தர், அவரே ஆகாசத்துல பூத்த பூ. அப்ப நம்ம மாத்திரம் ரியலா இருப்போமோ? பர்த்டே, ஹாப்பி பர்த்டே பண்றோமே. யாரு பிறந்திருக்கா, பிறப்பு யாரோடது, அபிமானத்தை தேடி பார்க்கிற போது ஹிருதயத்துல போய் அது மறையாது. ஹிருதயமே அனுபவஸ்தானமா இருக்கு. நான் நான் என்று கருதி கொண்டிருந்தாலும் கூட அவ்விடத்து கொண்டு போய் விட்டுவிடும். மந்திர ஜபம் மாதிரி பகவான் வந்து கொடுக்கிறது. எந்த மந்திரமும் அல்டிமேட்டா இதை சொன்ன மாதிரி சிவா, ராமா, நாராயணா, பிரணவம் என்னதான் ஜபம் பண்ணினாலும் வியாகிருத சப்தம் தானே, வெளியில விட்ட சப்தம் தானே. வெளியில விட்ட சப்தத்துல வித்தியாசம் தெரியுது. அந்த சப்தமே மத்தியமா பஷ்யந்தி அப்படின்னு உள்ள போயிடுத்தானா அது ஸ்பந்தனம் மாத்திரமாயிடும். அந்த ஸ்பந்தனம் எல்லாமே மூலஸ்பந்தனமாயிருக்கிற இந்த அகம் அகம் அகம்ங்கிற ஸ்பந்தனத்துல போய் ஒடுங்கிடும். பகவத் பாதாலே பஞ்சீகரணம் அந்த பிரகரணம் இருக்கோ இல்லையோ, அந்த பஞ்சீகரணத்துல அகார உகாரே, உகாரோ மகாரே, மகார ஓங்காரே, முடிவில் அந்த ஓங்காரோ அகமி ஏவ. அந்த ஓங்காரம் இந்த அகம்ங்கிற அனுபவத்துல போய் லயமாயிடுறது அப்படின்னு. அப்புறம் அந்த அகம் என்ன, அது ஆத்மஸ்வரூபமா பிரம்மமா அகண்டாகார ஸ்வரூபமா பிரகாசிக்கிறது அப்படின்னு முடிக்கிறார். அப்படின்னா வெளியிலேந்து வியாகிருதமான ஸ்பந்தனம் வியாகரிக்கிற போது எல்லா வேற்றுமையும் வந்துடுது. ஆனா அவ்வியாகிருத மண்டலத்துக்கு, அதனாலதான் எல்லா சாதுக்களும் இந்த ஜபத்தை எடுத்துட்டு இருக்கான். அதுவும் நாம ஜபம் அப்படின்னு சொல்றது நம்ம பெரிய ஒரு கனெக்ஷன் போடுறீங்க. உசந்த வேதாந்தத்துக்கும் சர்வசாதாரணமா லோகத்துல பிரச்சாரத்துல வந்த பக்திக்கும் ஒரு லிங்க். எல்லா சாதுக்களும் கொடுத்த ஒரு மார்க்கம் என்னன்னா நாமத்தை ஜபம் பண்ண போறோம் அப்படின்னு. அதுல என்னெல்லாம் விசேஷம் இருக்குன்னாக்கா, ஒண்ணு அது ஒரு சாதனை இல்லை. ரெண்டு அதுக்கு ஒரு டைம் கேப் கிடையாது, இப்பதான் பண்ணலாம் அப்பெல்லாம் பண்ணலாம்னு கிடையாது. மூணு அது ஒரு ஸ்பந்தன மாத்திரமான ஒரு காரியம். அது எப்பவோ இவன் ஸ்ரத்தா சக்தி அதுல கலந்து கொடுத்தானால் அது ஆந்தரிகமான ஸ்பந்தன ஸ்வரூபமா மாறி அந்த மூலஸ்பந்தனத்துல கொண்டு போய் விட்டுடும். அந்த மூலஸ்பந்தனத்தை இவன் பார்த்துட்டான்னா அப்புறம் இவன் ஜபம் பண்ண வேண்டாம், ஜபம் நடந்துட்டே இருக்கு இவனுக்குள்ள. அது ஆச்சரியம் என்னன்னா, அப்புறம் இந்த பக்தனுக்கு என்ன தெரியறதுனாக்கா, நான் ஜபம் பண்ணினேன், அப்புறம் பார்த்தா உள்ள ஒரு ஜபம் நடந்துட்டே இருக்கு.
அந்த ஜபம் இப்ப இல்ல, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜபம் ஆரம்பிச்சுடுத்து. அந்த ஜபத்துலதான் நான் பிறந்திருக்கேன். அந்த சப்த பிரம்மத்துலதான் இந்த ஒரு அகங்காரம் மனசு சரீரம் தோன்றது. அந்த சப்த பிரம்மமும் அகண்டமா அவிச்சின்னமா ஓடிண்டே இருக்கு, அந்த கரண்ட், அந்த ஸ்ரோத. அப்ப இங்க பகவான் டைரக்டாவே அந்த நாமத்தை எடுத்து கொடுத்துடுத்து. நீதான் எப்பவும் சொல்லிட்டே இருக்கிய ஒரு நாமம், நான் நான் நான். நீ என்ன நாமம் சொன்னாலும் இவ்வளவு ஜபிக்க முடியாது, அவ்வளவு ஜபம் நடக்கிறது ஹிருதயத்துல. சரி, அதை கருதிண்டே இரேன். நான் நான் ஒரு அம்மாவுக்கு பகவான் அப்படியே உபதேசமே கொடுத்துருக்கு. எனக்கு ஏதாவது மந்திர உபதேசம் கொடுங்கோ அப்படின்னு கேட்ட உடனே பகவான் சொல்லிட்டு, எனக்கு ஏதாவது மந்திரோபதேசம் கொடுங்கோன்னு கேட்கறையோ இல்லையோ, அந்த நானை பிடிச்சுக்கோ, அது உன்னால கவனிக்கப்படுற வர நான் 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 ஜபம் பண்ணிட்டே இரு அப்படின்னுட்டு இந்த புஸ்தகத்தை புக் ஸ்டால்ல இருந்து எடுத்துன்னு வர சொல்லி கொடுக்க சொல்லுது. இதை படிச்சுட்டே இரு, கிரகிச்சுட்டே இரு. அப்படின்னா இந்த இடத்துல அதே உபதேசத்தையே பகவான் சொல், நான் நான் என்று கருதி கொண்டிருந்தாலே, கருதுறதுனாக்கா ஹோல்டு பண்ணிக்கிறது உள்ள. நீங்க ஜபம் பண்ண வேண்டாமே, அந்த ஜபம் இருக்கே உங்களுக்குள்ள. எப்ப பார்த்தாலும் அதோட ஸ்பந்தனம், எப்ப பார்த்தாலும் அதோட சலனம், எதிலையுமே எனக்கு வேணும் அப்படின்னு. அதுக்குதான் ஹிருதய கிரந்தின்னு பேரு. இப்போ இங்க பிரவச்சனத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்கேன், பிரவச்சனம் தொடங்கவே இல்லை, பக்கத்துல யாரோ ஏதோ பேசுறா, நீங்கள் ஒன்னும் கண்டுக்கவே இல்லை, ஏதோ பேசிட்டு இருக்காளே அப்படின்னு இருக்கேன். சடனா அவ உங்க பேரை சொல்றது காதுல விழுறது. அப்போ அப்படி பண்ணுவேதா இல்லையா? அதுதான் கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் இல்லையா? நம்ம லைஃப பூரா கண்ட்ரோல் பண்றது இந்த சிம்பிள் பினாமினன் தான். யாரோ நம்மளை பத்தி பேசுறான்னு அப்பவே இப்படி பண்ணிண்டாச்சு. என்னக்கா அந்த அகந்தைய தொட்டுடுத்தானா நம்ம நாடி நரம்பு இந்திரியங்கள் மனசு சரீரத்தோட பூரா ஃபோர்ஸ் அதுக்கு பின்னாடி வந்துடும். நான் அப்படிங்கிறது என்ன, அதுல அவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு, எனர்ஜி பூரா அதுலதான் இருக்கு, பிராணசக்தி பூரா அதுலதான் இருக்கு, எல்லாம் அதுலதான் இருக்கு. இப்ப பகவான் என்ன சொல்றதுன்னா, டைரக்டா நீ அதை கவனி, டைரக்டா அதை கவனிச்சு பாரு. ரொம்ப டிஸ்டர்படா இருக்கிற போது, ரொம்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிற போது ரூம்ல போய் கதவை சாத்திண்டு இதே பிரச்சனை வேற யாருக்காவது வந்தா என்ன அஃபெக்ட் ஆகுமா? ஒரு கேள்வி இல்ல. பின்ன ஏன் இப்ப அஃபெக்ட் ஆயிருக்கு? எனக்கு வந்துடுத்தே அப்படின்னு. அப்ப இந்த ஒரு ஸ்பந்தனத்தை பார்க்கலாம், எனக்கு வந்துடுத்து, நான் இந்த நான் என்ன. இதுவே இங்க படுத்துன்னு தூங்கினேன்னா சுஷுப்தியில தெரியாது, ஜாகிரத்துல தெரியாது. இந்த நான் 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 இந்த நான் என்ன, நான்கிறதோட ஸ்வரூபம் என்ன, நான் அப்படின்னு சொல்றேன் அது என்ன அப்படின்னு ஆச்சரியமா நம்ம இருப்பையே டவுட் பண்ணணும், சந்தேகப்படணும். அது என்ன அந்த நான் அப்படிங்கிறேனே, அந்த ஸ்பந்தனத்தோட ஸ்வரூபம் என்ன, அது எங்க உதிக்கிறது நன்கு அறிந்து அப்படின்னு அதை நன்னா கவனிச்சு 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 அது உதிக்கும் இடத்தை ஆராய்ந்துட்டே இருக்க அந்த ஹிருதயத்துல கொண்டு போய் விட்டுடும். அந்த பிறப்பிடத்துல கொண்டு போய் விட்டுடும், அந்த சோர்ஸ்ல மூலஸ்தானத்துல கொண்டு போய் விட்டுடும். சுஷிரம் அப்படின்னே பல இடத்துலயும் வேதம் எல்லாம் சொல்றது. ஒரு சுஷிலம், சுஷிரம் பாகவதத்துல பகவான் ஏகாதச ஸ்கந்தத்துல ஓட்டை அப்படிங்கிறார் பகவான். விவரம் சயேஷ ஜீவோ விவர பிரசூதி அப்படின்னு ஒரு துவாரம். அந்த துவாரத்துக்குள்ளேந்து இந்த அகந்தை கிளம்புறது, மமத்தை கிளம்புறது, அபிமானங்கள் கிளம்புறது, பிராணன் கிளம்புறது, இந்திரியங்கள் எல்லாம். இது பார்த்துட்டு தான் பக்தாலாம் கூட ஆச்சரியமா, துக்காராம் பாடியிருக்கார், நாமதேவர் பாடியிருக்கார், ரெண்டு பேரும் பாடியிருக்கார் ஒரு அபங்கத்துல. என்னை நானே கர்ப்பம் தரிச்சேன், என்னோட பிறப்ப நானே பார்த்தேன் அப்படின்னு ஒரு அபங்கு. நான் பிறக்கிறதையும் நான் இறக்கிறதையும் நானே பார்த்தேன் அப்படின்னா சாட்சா்காரத்துக்கு எல்லாரும் எப்போ இருக்கா இந்த மரணானுபவத்தை பார்க்கணும் உயிரோடு இருக்கிற போதே. அதனால இந்த சைவ சித்தாந்தத்துல சாவாமல் சாவுன்னே சொல்ற. தமிழ் வேதாந்தத்துல சாவாமல் சாவு, பகவான் உள்ளது 40 அனுபந்தத்துல இதை போடுறது, சாவாமல் சாவு அப்படின்னு போடுறது. அந்த சாவாமல் சாவு அப்படின்னா இருக்கு, உணர்வு இருக்கிற போதே
இந்த அகந்தையுடைய பிறப்பையும் இறப்பையும் சாட்சாத்தா பார்க்கக்கூடியது அந்த தர்சன சக்தி. அந்த தரிசன சக்திக்கு தான் ரிஷித்துவம். அதுதான் ரிஷித்துவம். அதை தரிசிக்கிறவன் தான் மகர்ஷின்னு பகவான் ஏன் கூப்பிட்டார்னா, அந்த மந்திரத்துக்கெல்லாம் மூலமான மந்திரம் தானே இது. அந்த பிரிமார்டியலா இருக்கிற சப்த பிரம்மம், சப்தம் பூரா எங்க உதிக்கிறதோ, பிராணன் பூரா எங்க, அது மூலமான ரிசர்வாயரோட தரிசனம். அந்த தரிசனத்தை பகவான் வெளிவிடுறதுனால அவரை பார்த்து, இது முதல்ல காவிய கண்டதுக்கு உபதேசமே இதுதான். நான் எங்க உதிக்கிறது அப்படின்னு பாரு, எந்த மந்திரமும் எங்க பிறக்கிறதுன்னு பாரு, மந்திரங்களோடு பூரா பிறப்பிடம் எதுன்னு பாரு அப்படின்னு பார்த்தா மகர்ஷின்னு கூப்பிட்டார். அதனால திஸ் இஸ் அல்டிமேட் கம்ப்ளீட் கம்யூனிகேஷன். இது வாங்மௌனம் இல்லை. வாங்மௌனம் வாயை மூடி வச்சுட்டு இருந்தா ஒன்னும் யாருக்கும் தெரியாது. வாயை மூடி வச்சுட்டு இருந்தா ஒன்னும் தெரியாது. பேசினா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அதுலயும் கன்ஃபியூஷன் வந்துடும். இது அந்த பேசிக் ஐடியா இருக்கோ இல்லையோ, எதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்களோ அந்த ஐடியாவை வார்த்தையோட இன்டர்மீடியரி இல்லாமையே கம்ப்ளீட்டா கம்யூனிகேட் பண்றது. அப்படின்னாக்கா தமிழ் தெரியணுங்கிறது இல்ல. இப்பவே தமிழ்ல பேசினா தமிழ் தெரியாதவாளுக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்தா தெரியும், தமிழ், இங்கிலீஷ், ஜெர்மன், பிரெஞ்சு இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றதுலதான் இருக்கு. ஆனா அந்த லாங்குவேஜோட கீழே போயிடுத்துனாலே தமிழ், இங்கிலீஷ், ஜெர்மன் கிடையாது. விகாரத் மண்டலத்திலே கிடையாது. விகார மண்டலத்திலேயே மொழி கிடையாது. இன்னமும் விகார மண்டலத்தையும் தாண்டி போய் அந்த மூலமான அந்த ஸ்பந்தன ரூபமான அந்த சலன மண்டலத்துல போனா அங்க ஜெர்மன் உண்டா, பிரெஞ்சு உண்டா, இங்கிலீஷ் உண்டா, தமிழ் உண்டா, மலையாளம் உண்டா, சம்ஸ்கிருதம் உண்டா, ஒன்னும் கிடையாது. அந்த மூல ஸ்பந்தனத்துல அந்த ஸ்பந்தனாத்மகனாவே இருக்கக்கூடிய மௌனி, அவனுடைய மௌனம் இருக்கு. இட் இஸ் அப்சல்யூட் கம்யூனிகேஷன், கம்ப்ளீட் எலக்வன்ஸ். அதுதான் தட்சிணாமூர்த்தியோட மௌனம். அந்த மௌனத்துக்கு வார்த்தையே வேண்டாம். ஏன்னா வார்த்தையெல்லாம் ரொம்ப லெஸ் கம்யூனிகேட்டிவ் தான். அதனால்தான் பகவானை பார்த்து பால் பிரண்டன் சொன்னார், பகவான் மகர்ஷி பேசலைங்கிறது இல்லை, அவர் பேசுறார். he also speaks, but his silence is certainly more eloquent than his speech. அவர் பேசுறதையும் கேட்டார், கேள்வி பதிலும் வந்தது, கிளியரா தெளிவான பதில். நமக்கு இப்ப இன்னைக்கு புக்கில எல்லாம் அதுதானே கிடைக்கிறது, பதிலும் வந்தது. ஆனா பகவான் சொல்றது, இவர் பால் பிரண்டன் சொல்றார், அவருடைய மௌனம் இருக்கே நிச்சயமா அவரோட வார்த்தையை விட கிளியரா தெளிவுபடுத்துறது. அந்த மௌனம் ஹிருதயம் தான், அது எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹார்ட். அந்த ஹிருதய ஸ்தானத்தை தான் பகவான் இங்க மூலம் அப்படின்னு சொல்றது. இந்த நான் என்னும் நினைவே முதல் நினைவு. மனதில் தோன்றும் நினைவுகள் எல்லாவற்றிற்கும் நான் என்னும் நினைவே முதல் நினைவு. எல்லா நினைவுகளுக்கும் முதல் நினைவு அப்படின்னாக்கா பேசிக் தாட் இந்த நான்கிறது தான். அது எல்லா நினைவுகளுக்குள்ளேயும் இணங்கி இருக்கு. நூலுனால வேஷ்டி எம்ப்ராய்டரி பண்ணினாக்கா அந்த எம்ப்ராய்டரி பூரா நூல் தானே இருக்கு. அந்த மாதிரி நம்ம மனசுல காமம், கோபம், பொறாமை என்னதான் விகாரம் வந்தாலும் எல்லா விகாரத்துக்குள்ளேயும் இன்டர்வோவனா இருக்கிறது இந்த ஐ தான், அகங்காரம் தான். இது எழுந்த பிறகே ஏனைய நினைவுகள் எழுகின்றன. அந்த நான்கிற நினைவு வந்த பிறகுதான் மீதி இருக்கிற எல்லா விற்த்திகள், சித்த விற்த்திகளும், தாட்ஸும் எல்லாம் கிளம்புறது, எழுகின்றன. அகந்தை எழும்புற போது மீதி எல்லாம் எழும்புறது, அகந்தை அடங்குற போது மீதி எல்லாம் அடங்கிறது. தன்மை தோன்றிய பிறகே முன்னிலை படற்கைகள் தோன்றுகின்றன. இது தமிழ் பேசிக் கிராமர். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். தன்மை உண்டேல் முன்னிலை படற்கைகள் தாமுளவாம்.
நான் அப்படின்னு உண்டானால் முன்னிலை நீ, படற்கை அவன். ஆப்ஜெக்ட், ரிலேட்டட் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட், அப்சல்யூட் ஆப்ஜெக்ட், அது கனெக்ஷனே இல்லை. ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்னா நீ, எனக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம், ஒரு கனெக்ஷன் இருக்கு. சப்ஜெக்ட் நான். அந்த சப்ஜெக்ட் இருந்தா தான் முன்னால இருக்கிறவன் அவன் எல்லாம் வர முடியும். ஃபர்ஸ்ட் பர்சன் இருந்தா தான் செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எல்லாம் வருது. அப்ப தன்மை உண்டேல் தோன்றிய பிறகு முன்னிலை படற்கை. படற்கைனாக்க ஸ்ப்ரெட் அவுட்னு தெரியறதோ இல்லையோ, பறந்து இருக்கிறது. முன்னிலைனா முன்னாலேயே நிக்கிறது தெரியறது. தன்மை எங்கிட்டயே இருக்கு. என்னுடைய இருப்பு, என்னுடைய ஐ ஃபீலிங், என்னுடைய ஐனஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஐ, நான்கிற அந்த ஒரு அனுபவம். இதை வச்சு அப்படியே இருந்தா பண்ணும். அப்படியே மந்திரம், யோகம், வேதம், ஜபம், சந்தியாவந்தனம், பூஜை எல்லாம் அதுதான். ஏன்னா அதிலேருந்து தான் எல்லாம் நடக்கணும். எல்லா அனுபவங்களும் அதுல தான் நடக்கணும். அந்த அனுபவமும் நமக்கு நித்திய சித்தமா இருக்கு. அதுக்கு யாரும் ஒன்றும் வேண்டாம். அதுக்கு போய் ஒரு இனிஷியேஷன் உபதேசம் கூட தேவையில்லை. ஏன்னாக்கா அதுதான் இனிஷியேட் பண்ணணும் நம்மள உள்ளேந்து. அதுதான் எல்லா இனிஷியேஷனும் கொடுக்கணும். அதுதான் மந்திரோபதேசத்தை கொடுக்கணும். அதுதான் எல்லாம் தன்னை காட்டி கொடுக்கணும், தன்னை ரிவீல் பண்ணணும். அது சதா ரிவீல் பண்ணிட்டே இருக்கு நம்மள. அனாவிருதத்வாது பகிரந்தரம் நதே சர்வஸ்ய சர்வாத்மனா ஆத்மவஸ்துனா அப்படின்னு பாகவதத்துல பகவான ஸ்துதி பண்ற போது ஒரு ஸ்துதி. அதுல பகவான் கிட்ட சொல்ற, ஒன்ன போய் மறைஞ்சிருக்கு மறைஞ்சிருக்குங்கிறாள். நீ போய் எப்படி மறைய முடியும்? நம் வேதாந்தத்துல ஏதோ ஆவரணம்ங்கிற, ஆவரணத்தையும் காணும் ஒன்னும் காணும்ங்கிற. என்ன ஆவரணம் வச்சிருக்க உனக்கு? அனாவிருதத்வாது. நீ ஆவரணமே இல்லை உனக்கு. நீ எப்படி ஆவரணம்? மீதியெல்லாம் வேணா மறையலாம், தானே தனக்கு எப்படி மறைய முடியும்? அனாவிருதத்வாது பகிர் அந்தரம் நத்தே. உனக்கு உள்ளு வெளியெல்லாம் கிடையாது. உள்ளு வெளியெல்லாம் இட்ஸ் ஆல் மீனிங்லெஸ் இன் தன்மை. தன்னிருப்பில் உள்ள என்ன வெளி என்ன? சர்வஸ்ய சர்வாத்மனஹா ஆத்மவஸ்துனஹா அப்படின்னு எல்லாமா இருக்கிறவனும் எல்லாரோட அந்தர்யாமியா இருக்கிறவனும் நம்ம ஹிருதயத்துக்குள்ள ஆத்மாவா சதா அனுபவத்தில் இருக்கிறதுமான வஸ்துவுக்கு போய் ஆவரணம் எங்க இருக்கு, மறைவு எங்க இருக்கு? கவனம் இல்லாம இருக்கிறது தான் ஆச்சரியம், ஒரு மேஜிக், பெரிய மிஸ்ட்ரி. அதுதான் அதை கவனிக்கிற போது அதுவே தான் அதை கவனிக்கிறது இல்லையா? கவனம்ங்கிறதே அதோட சக்தி தான், கவனம்ங்கிறதே அதோட எக்ஸ்பிரஷன் தான். அப்போ அங்க அந்த இருப்பு தன்மை இன்றி முன்னிலை படற்கைகள் இரா. அந்த தன்மை இல்லாம முன்னிலையோ படற்கையோ இல்லை. அந்த தன்மையை ஆராய்ந்து உணர அப்படின்னா சதா என்ன விவகாரம் பண்ற போதும் ஜாகிரதையா கவனத்தை அதுல போட. பகவான் மரணானுபவம் வந்ததே மதுரையில. அவருக்கு நான் இறந்து போறேன்னு தோணித்து ஒரு நாளைக்கு. சடனா ஃபீல் பண்ணித்து. பல பேருக்கு ஆத்ம ஞானத்துக்கு பலது காரணமா இருக்கும். ஏதோ ஒரு ஷாக்கு காரணமா இருக்கும். மகர்ஷியை பொறுத்தவரை இந்த மரணானுபவமே காரணம். அப்படின்னா மரணம் வந்துடுத்துன்னு ஒரு தோணல் எனக்கு. அப்ப மரணம் வந்துடுத்து, இந்த சரீரத்தை எடுத்துட்டு போய் ஸ்மசானத்துல போய் எரிச்சுட போறா. இந்த சரீரம் எரிஞ்சு போறதெல்லாம் பாக்குறா, ஒரு விஷன் மாதிரி. பல பேருக்கு பல விதத்துல இருக்கிற விஷன்ஸ் வரும் இல்லையா? பகவானுக்கு இது ஒரு விஷனாவே தர்சனமாவே நேரடியாவே வந்ததுங்கிறது. எப்படி ஒரு உபாசனை பண்ணவருக்கு விஷ்ணு சிவன் பிரத்யட்சமாகிற மாதிரி இவருக்கு மரண அனுபவமே பிரத்யட்சமா. சரீரத்தை எடுத்துட்டு போய் ஸ்மசானத்துல போய் எரிச்சு களையற மாதிரியும், அந்த எரியிற போது இந்த சரீரம் எரிஞ்சு போறது நான் எரிஞ்சு போறேனா இல்லை, இதுல இருந்து அந்நியமா நான்கிறது பிரபலமா உடம்பு கிட்ட சம்பந்தம் இல்லாம ஃபுல்லா
அதோட இருப்பு தெரியறது, அது உடம்பு இல்லை, அப்புறம் அது என்ன அப்படிங்கிற ஒரு உணர்வு ஆத்மா. அது ஆச்சரியம் என்னன்னா, அந்த ஒரு கவன சந்தர்ப்பத்துல அந்த நான்கிற உணர்வு அப்படி நெருப்பு மாதிரி ஜுவலிச்சது. வெளியில இருக்கிற நெருப்புனால அந்த நெருப்பு தொடவே முடியல. நம்ம சொல்லுவோமே அகமர்ஷனம், அகமர்ஷனத்துல வர அகமஸ்மி ஆர்திரம் ஜுவலதி ஜோதிர் அகமஸ்மி, ஆர்திரமான ஒரு ஜோதி. அந்த நெருப்பு அப்படி ஹிருதயத்துல அகமஸ்மி அகமஸ்மின்னு அப்படி சொல், அந்த ஜொலிக்கிறது மட்டும் இல்ல, அது என்னாச்சுன்னா அந்த மொமெண்ட்லயே அதுல நிறைய கலைகள் இருக்கு. அந்த உணர்வுல மனம் அதோட ஒரு கலை தான், இந்திரியங்கள்லாம் அதோட ஒரு கலை தான். அதோட பெரிய ஒரு கலை என்னன்னா தன்னையே தெரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு கலை, தன்னையே உணர்றதுங்கிற ஒரு கலை. தன்னிலேருந்து அந்நியத்தை விட்டு தன்னையே உணர்த்தி தானே உணர்ந்துக்க கூடின ஒரு பவர். அப்படி தன்னையே கவனிக்கிறதுன்னு ஒரு ப்ரோசஸ் அங்க எங்கேயோ மிஸ்டீரியஸா நடந்தது. நடந்த அப்புறம் பகவான் சொல்றது ஒரு 10 நிமிஷம் இருந்திருக்கும் எல்லாமா. அதுக்கப்புறம் எழுந்திருந்த பிறகு ஆச்சரியமா பார்த்தா, இவ்வளவு நாள் நான் அதை கவனிக்கல, ஆனா இப்போலேருந்து சங்கீதத்துல ராகம் மாறினாலும் தாளம் மாறினாலும் என்னெல்லாம் தான் மாறினாலும் அந்த ஸ்ருதி மாறாம இருக்கிற மாதிரி, என்னெல்லாம் விவகாரத்துல மாற்றங்கள் வந்தாலும் அதுக்கு பின்னால இந்த உணர்வு மட்டும், அந்த ஸ்ரோதஸ் மட்டும் மாறாம பால்யாதிஷ்வபி ஜாகிரதாசிஷு ததா சர்வாசு அவஸ்தாஸ்வபி வியாவிருத்தாசு அனுவர்த்தமானம் அகமிதி அந்தஸ்புரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோ முத்ரயா பத்ரயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. பால்யம் கௌமாரம் யௌவனம் வார்த்தக்கியம் ஜாகிரத் சொப்பனம் சுஷுப்தி எல்லாம் மாறுற போதும் அனுவர்த்தமானம், எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே அனுவர்த்திச்சென்று பிரகடீகரோதி. பகவத்பாதால் சொல்றா, நீ ஒன்னும் பாக்குறது இல்ல, பிரகடனம் பண்ணிட்டு இருக்கான். பிரகடீகரோதி அகம் அகம் இது அந்த ஸ்புரந்தம் சதா, ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸிங். எல்லா அவஸ்தைகளும், மீதி எல்லா அவஸ்தைகள்லாம் வந்துட்டு போறது, இவர் இருந்துட்டே இருக்காரு. அப்படி இருந்துட்டு கவனம் போகல. ஏன்னா தட்சிணை கொடுக்காட்டா பலம் உண்டாகாதும் போமே நம்ம. இவர் தட்சிணாமூர்த்தி. இவருக்கு என்ன தட்சிணைனாக்கா தட்சிணா சேமுஷி புரோக்தா அப்படின்னு. அந்த தட்சிணாங்கிற வார்த்தைக்கு தட்சிணான்னா என்னதுன்னாக்கா ஸ்ரத்தா, ஞானம், கவனம், இதெல்லாம் தான் தட்சிணா. பெரிய தட்சிணை என்ன? அவருக்கு என்ன தட்சிணை கொடுக்கணும்னா அவரை கவனிக்கணும். நம்ம ஏதாவது கொடுக்கறது கூட பரம பக்தியோடு தானே கொடுக்கறோம் இல்லையா? அப்பதான் அதுக்கு தட்சிணைன்னு பேரு. ஒரு பிக்ஷக்காரனுக்கு போ அப்படின்னு கொடுத்தா அதுக்கு தட்சிணைன்னு பேரு இல்லை. இங்க தட்சிண அமூர்த்தி. அவர் மூர்த்தி இல்ல, தெக்க பார்த்து உட்கார்ந்து இருக்காருங்கிறோம் இல்லையா? தெற்கு என்ன மரணத்தோட இடம். அதனாலதான் யாரும் தெக்க பார்த்து உட்காந்துக்கிறதுக்கே பயப்படுவான். எல்லாரும் வடக்க பார்த்துதான் உட்காந்துப்போம் இல்லையா? வடக்க பார்த்து உட்காந்துக்கிறோன்னு வச்சுங்க தியானத்துக்கு. வடக்க பார்த்து தியானம் பண்ண உட்கார்ந்து இருக்கிறவர்கிட்ட இப்ப என்ன சொல்றோம்னா தெக்க பாருங்கிறோம். அப்ப உள்ள பார்க்கணும். வடக்க பார்த்து தியானம் பண்ண உட்கார்ந்து இருக்கிறவங்கிட்ட தெக்க பார்த்தா தட்சிணாமூர்த்தி தரிசனம் வச்சு உன்முகமா பார்க்கணும். அந்த தட்சிணா சதா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்கு. அனாவிருத்தம், எவர் ரிவீல்டு, அபரோக்ஷம். அபரோக்ஷம் பிரம்ம சர்வானுபூஹு அப்படிங்கிறது ஸ்ருதி. யாரோ ஞானிகளுக்கு மாத்திரம் இருக்கிற அனுபவம் இல்ல, சர்வானுபூஹு, எல்லாரும் அனுபவிக்கிறாத சகல பேருக்கும் இருக்கிற அனுபவம். அனுபவிக்காமே இருக்க முடியாது, அதைத்தான் அனுபவிக்க முடியும். அனுபவமே அதோட ஸ்வரூபமா இருக்கிறதுனால, அனுபவமே சிவஸ்வரூபமா இருக்கிறதுனால, அனுபவமே தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமா இருக்கிறதுனால அதை அனுபவிக்கலன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அனுபவமே தான் இருக்கு. அதை நம்ம ஸ்ரத்தா நதி விமலச்சித்த ஜலாபிஷேகைஹி நித்தியம் சமாதி குசுமைஹி அபுனர்பவாய். அது பூஜை பண்ணணுமாம். எப்படி பூஜை பண்ணனா அபிஷேகம் பண்ணணும். அந்த அபிஷேகம் எந்த ஜலத்தினால அபிஷேகம் பண்ணனா ஸ்ரத்தா நதி விமலச்சித்த ஜலாபிஷேகைஹி. இங்க ஒரு கங்கை. எது கங்கைன்னா ஸ்ரத்தாங்கிற கங்கை.
அந்த ஸ்ரத்தா கங்கையிலேருந்து எடுத்துன்னு வந்த விமலமான நிர்மலமான சித்தம், தியானம், தாரா, அந்த அபிஷேகத்தினால அந்த உள்ள இருக்கிற ஆத்மலிங்கத்தை பூஜை பண்ணணும். அப்படி பண்ணினா சமாதி குசுமைகி, ஒரு க்ஷண நேரத்துக்கு அபிமானம் இல்லாத சித் ஸ்பூர்த்தி உண்டானா அது சமாதி. ஒரு ஸ்பூர்த்தி உண்டானா ஒரு புஷ்பத்தை பகவான் மேல போட்டாச்சு. சைதன்யார்க்ய சமாராத்யா சைதன்ய குசும பிரியா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு ஒரு நாமம். சைத்தன்யம் ஆகிற புஷ்பத்தினால அவளை அர்ச்சனை பண்ணணும். எப்படி சைதன்ய புஷ்ப அர்ச்சனை பண்றது அப்படின்னாக்கா, இந்த சைதன்ய அனுபவம் தான் புஷ்பம். ஒரு க்ஷணத்துல ஒரு நினப்புக்கு நடுப்புல அந்த சித் ஸ்பூர்த்தி இருக்கு. நினப்புல போய் கவனம் போறதுனால நினப்புக்கு நடுப்புல இருக்கக்கூடிய பூர்ணத்துவத்தை கவனிக்கிறது இல்லை. அந்த பரிச்சின்னமா இருக்கிற நினப்புல கவனம் போறதுனால அபரிச்சின்னமா இருக்கிற பூர்ணத்துவம், அந்த ஆகாசம் கவனத்துல வரல. அந்த அபரிச்சின்னத்தை கவனிச்சு கொடுத்தானால் அந்த ஓரோ கவனமும் ஆத்மாவை பூஜிக்கிறது தான். பூஜைனாலே என்ன? ஆதரவு தான். அருகையேத் அப்படிங்கிறோம். ஆதரிக்கிறது, பூஜிக்கிறது, அதை ஸ்ரத்திக்கிறது, கவனிக்கிறது. அப்படியே அந்த ஆத்மாவை ஆதரிக்கணும், ஸ்ரத்த கொடுக்கணும், கவனத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்க அந்த ஸ்வரூபம் தானே தன்னை காட்டி கொடுக்கும். அப்போ அந்த பகவான் இங்கே தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு சொல்லித்து தத் யுஷ்மதோர் அஸ்மதி சம்பிரதிஷ்டா, தத் யுஷ்மத் அஸ்மத் மதி வர்ஜிதைகா ஸ்திதிர் ஜுவலந்தி சகஜாத்மனஸ்யாத் அப்படின்னு சதர்சனம். நீ நான் அப்படின்னு எதுவும் இல்லாம ஜுவலந்தி. ஆனா இந்த நான்கிறதுலதான் நீ அவன் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு தோணினாத்தான் நீ அவன்கிற தோற்றங்கள் வருது. ஆகட்டும். அப்போ மனம் எப்படி அடங்கும் அப்படின்னு அடுத்த கேள்வி. கான்சியஸா மனம் எப்படி அடங்கும்? பகவான் சொல்றது, நான் யார் என்னும் விசாரணையினாலேயே மனம் அடங்கும். நான் யார் எனும் நினைவு மற்ற நினைவுகளை எல்லாம் அழித்து பிணஞ்சுடு தடி போல் முடிவில் தானும் அழியும். பிறகு ஸ்வரூப தரிசனம் உண்டாம். நான் யார் எனும் விசாரணையினாலேயே மனம் அடங்கும். மனசு அடங்கணுமானால் அந்த பிரைமல் எரரை போய் நீங்க தொட்டாகணும். அந்த நான்ங்கிறது கிளம்ப விட்டுடுத்தினால் மீதி இருக்கிறதெல்லாம் தானாவே கிளம்பிண்டே இருக்கும். அதனால அந்த நான் யாருங்கிற விசாரணையினாலேயே மனம் அடங்கும். நான் யாரு, என்னோட ஸ்வரூபம் என்ன, நான் அப்படின்னு சொல்றேனே இது என்ன, நான் யாரு, நான் யாருங்கிற இந்த விசாரத்தினாலேயே மனம் அடங்கும். அந்த விசாரம் என்ன பண்றது? மீதி இருக்கிற நினைவுகளை எல்லாத்தையும் இல்லாம பண்ணி, அது நம்ம வழியை பகவான் சொல்ல போறது, எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறது. எல்லாத்தையும் இல்லாம பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறது, பிணம் சுடு தடி. இந்த சவத்தை எரிக்கிற போது ஸ்மசானத்துல கொண்டு போய் வச்சு ஒரு கொள்ளி வச்சு அதை வச்சு விடுறோம். வச்சுதானா அந்த பிணத்தையும் சுட்டு இந்த தடியும் எரிஞ்சு போகும். அந்த மாதிரி இந்த நான் யார் எனும் விசாரம் மீதி இருக்கிற விசாரங்களை எல்லாம் எரிச்சு தானும் அடங்கி போகும். வித்யா சிகினிச்ச விரதே துவன்மயி கலு அவஸ்தா. அந்த வித்யையும் தானே, விருத்தி ஞானமும் தானே அடங்கி போகும். விருத்தி ஞானத்தினால ஸ்வரூப ஞானம் உண்டாகிறது. ஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்தி விருத்தி தானே அடங்கி போயிடும். அந்த தாட் தானே இருப்புல நம்ம நாலேஜ் அப்படின்னு கூப்பிடுறது ஒரு தாட் தானே. நம்ம அறிவுன்னு கூப்பிடுறது எனி நாலேஜ் அதர் தேன் செல்ஃப் நாலேஜ் இஸ் நத்திங் பட் ஏ தாட், ஒரு நினைப்பு தான். ஆனால் ஆத்மாவை உணர்ற போதும் நினைப்பத்தான் உபயோகப்படுத்துறோம், விருத்தி ஞானத்தை தான் உபயோகப்படுத்துறோம். இப்போ
இந்த வாட்சை நான் தேடுறேன், காணோம், எப்படியும் தேடுற போது அந்த வாட்ச் மனசுல வச்சுட்டே தேடுறேன். தேடி அந்த வாட்ச் கிடைச்சுடுது. கிடைச்சுடுது, சந்தோஷம். கிடைச்சுடுத்தானா அந்த விருத்தி இருக்கோ இல்லையோ, விருத்தி அந்த தாட்டு அடங்கி கொடுத்து கிடைச்சுடுத்துன்னு. அடங்கின இடத்துல அந்த தாட்டும் இல்லை, வாட்சை பத்தி இருக்கிற நினைப்பும் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. எல்லா தாட் ப்ரோசஸும் இப்படித்தான். உலகத்துல எதை தெரிஞ்சிருந்தாலும் அந்த பொருளை பத்தி இருக்கிற நினைப்பு அது கிடைச்ச உடனே போயிடும். ஆனால் ஆத்மாவை தேடுற போது அந்த விருத்தி ஒடுங்கியும் ஸ்வரூபம் நிற்கிறது. தேடுற காலத்திலையும் அது இருக்கு, தேடி அடைஞ்ச பிறகும் அது இருக்கு. அந்த விருத்தி ஒடுங்கினப்புறமும் ஆச்சரியம் என்னன்னா, நம்ம மனசு வேணும் வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கும் மனசை உபயோகப்படுத்துறோம். நான் யாருங்கிற விசார ரூபமா உபயோகப்படுத்துறோம். உபயோகப்படுத்தினா எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு வெளியில இருக்கிற நாலேஜ் எல்லாம் சேகரிக்கிறோமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள இருக்கிற இன்டெலிஜென்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி அதை பிரகாசப்படுத்தி விட்டு அதை அடங்கினப்புறம் அன்இன்டரப்டட் நாலேஜ் இருக்கு உங்களுக்கு. நாலேஜ் இஸ் த வெரி நேச்சர் ஆஃப் த செல்ஃப். ஞானம்ங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம் தானே. அப்போ விருத்தி ஞானமே தேவையில்லை. அங்க ரிதம்பரா தத்திர பிரஜா அப்படின்னோமே, அதோட ஸ்வரூபமே அறிவு தான். ஆனா இந்த ஸ்வரூபமா இருக்கிற அறிவை பிரகாசப்படுத்துறது இந்த விருத்தி ஞானம். அப்புறம் இந்த விருத்தி ஞானம் மறைஞ்சு போக அகண்டமான ஸ்வரூபம் தானே தானாக விளங்கிறது. இதை பகவான் இங்க சொல்லித்து மீதி இருக்கிற நினைப்பை எல்லாம் அழிச்சு பிணஞ்சுடுத்தடி. ஏன் பிணஞ்சுடுத்தடின்னு சொல்லித்துன்னா, இது வாஸ்தவமாவே பிணத்தை சுட்டணும். இந்த விசாரம் இந்த சரீரமாகிற பிணத்தை சுட்டு பிணம் இல்லைங்கிற அனுபவத்தை உனக்கு கொடுத்து உன்னை சிவமா பண்ணி விடுறதுனாலே இது பிணஞ்சுடுத்தடி தான். இந்த விசாரம் இருக்கிற போதே, ஞானம் வர போதே பிணஞ்சுட்டுடும். ரமண பகவானே பிற்காலத்துல சொல்லித்தான், அந்த மரணானுபவத்துல பண்ண விசாரத்துல வாஸ்தவமாவே உடம்பு பொசுங்கி போயிடுச்சு. எனக்கு சரீரம் பெறத்தியாருக்கு தெரியறதே, அது ஒரு மிஸ்ட்ரி, மாய அப்படின்னு சொல்லி அது ஒரு எக்ஸாம்பிளே எனக்கு தோணும். இந்த சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம், அந்த ஸ்டார் அதுல இருக்கிற லைட்டு பூமியில வரணுமானால் 4 வருஷம் ஆகுமாம். அதாவது சூரியனோட ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஸ்டார் நமக்கு தெரியற ஒரு நட்சத்திரம், அதோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்றான்னா, அதுல இருந்து இப்ப கிளம்பின லைட் இங்க ரீச் ஆகிறதுக்கு 4 வருஷம் ஆகிட்டு தான் வருமாம். அப்படின்னாக்கா அந்த ஸ்டார் இன்னைக்கு அழிஞ்சு எடுத்து வச்சுங்க, இல்லாம எடுத்து வச்சுங்க, 4 வருஷத்துக்கு உங்களுக்கு இன்னும் தெரியும். அந்த மாதிரி ஞானிய பொறுத்தவரை அவனோட அனுபவ மண்டலத்துல அப்பவே சரீரம் அழிஞ்சு படுத்து. ஆனா பெரத்தியாருக்கு கர்மத்தோட டிஸ்டன்ஸ்னால கொஞ்ச காலத்து கூட பெரத்தியார் தரிசனத்துல அந்த சரீரம் இருக்கு, அவளுக்கு தெரியுது. இது ஒரு பிசிக்கல் வஸ்துவிலேயே நமக்கு இப்படி தெரியுது. ஞானியோட அனுபவத்துல சரீரம் அழிஞ்சு போயும் பெரத்தியாரோட அஜ்ஞானத்தோட டிஸ்டன்ஸ்ல கொஞ்ச நாளைக்கு கூட அந்த உடம்பு தெரியும். ஆனால் ஞானியோட அனுபவத்துல ததேவ வாஸ்தவம் ஸ்வரூபம், இது அசரீரத்துவம். நாம பகவத்பாதரோட அசரீரத்துவம்ங்கிறது ஸ்வதசித்தம்ங்கிற பிணம் சுடு தடி அப்படின்னே ஞானத்துக்கு சொன்னா. இது சரீரம் பெரத்தியார் தரிசனத்தில் இருக்கிற போதே சுட்டு விடுறது இந்த ஞானம் அப்படின்னு. அப்படி அந்த ஞான விசாரத்தை பகவான் தெளிவுபடுத்திட்டு தொடர்ந்து நாளைக்கு காத்தால பார்ப்போம். பகவானுடைய ஞானியார் உபதேசத்தை தான் நாம இன்னைக்கு அந்த சரீரத்துக்குள்ளேருந்து கேட்டோம். சரீரம்தான் வித்தியாசமே தவிர சொல்ற பகவான் ஒரே பகவான் தான். பகவான் தான் சொல்ல முடியும், பகவான் தான் கேட்கவும் முடியும். ஆத்ம வித்தியை ஒரு வியக்தி சொல்லி இன்னொரு வியக்தி கேட்க முடியாது. ஆத்மாவே தான் சொல்றது, ஆத்மாவே தான் கேட்கறது. அந்த ஒரு மகாபாகியம் சொல்றவாளும் கேட்டுட்டு தான் இருக்கா. கேட்கிற நீங்களும் கேட்கிறீர்கள், சொல்ற நாங்களும் கேட்கிறோம், 2 பேரும் ஸ்ரோதாக்கள் தான்.
நேற்றுக்கு பிரவச்சனத்துல இன்னைக்கு ஒரு உபச்சாரமா இதை படிச்சு சொல்லுவோம். நான் யார் எனும் விசாரணையினாலேயே மனம் அடங்கும். நான் யார் எனும் நினைவு மற்ற நினைவுகளை எல்லாம் அழித்து பிணம் சுடு தடி போல் முடிவில் தானும் அழியும். பிறகு ஸ்வரூப தரிசனம் உண்டாம். இது இப்போ அண்ணா சொன்னாலே, நான் யார் எனும் விசாரணையினாலேயே பகவான் இதை ரொம்ப சர்வசாதாரணமா உபதேசம் பண்ணியிருக்கு. அண்ணாவே சொல்லுவா, சிவானந்தம்னு பகவானுக்கு அட்டெண்டண்டா இருந்தவர் ஒருத்தர். அவரும் கேரளாக்காரர் தான் நினைக்கிறேன். நெய்யாத்திங்கிற இல்லையோ தமிழ்காரர் தான். இல்லை, அந்த பக்கமும் இந்த திருநெல்வேலி சைடு அந்த பக்கம் ஒன்று. ஆமாம், அவர் அண்ணாவோட சின்ன வயசுல அண்ணா படிச்சுட்டதா இருக்கிற போது அண்ணா கிட்ட சொன்னதாக அண்ணா சொன்னான், இந்த பண்டிதர்கள் அது இது எல்லாம் சொல்றதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க சாமி. பகவான் கிட்ட நான் கேட்டேன், எல்லாரும் எதேதோ ஞான விசாரம் எல்லாம் சொல்றாளே, இது எனக்கு ஒன்னும் புரியலையே பகவானே அப்படின்னு சொன்னேன். அதுதான் இப்ப கோட் பண்ண அண்ணா, அது ஒண்ணும் இல்லை சிவானந்தம், இந்த நான்ங்கிறது தானா போயிடணும், அவ்வளவுதான் அப்படின்னா. அதத்தான் அண்ணா கிட்டையும் அவர் தான் சொன்னாராம், இவ்வளவுதான் பகவானோட உபதேசம் அப்படின்னா எதுவும் தெரியாதவர்கள் கூட, எந்த படிப்பும் எந்த சாஸ்திரமும் தெரியாதவாள் கூட இந்த ஆத்ம வித்தியை அவா பாவத்துல, ஏன்னா ஆத்மாங்கிறது சாஸ்திர விஷயம் இல்லையே, ஆத்மா எல்லாருக்கும் சொத பிரசித்தமா இருக்கிற வஸ்து, சித்தமா இருக்கிற வஸ்து, நித்திய சித்தமா இருக்கணும். அது எங்கேயோ துறக்க தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கோம், நாம அது கவனிக்க தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கோம். அதே பகவான் ரொம்ப சர்வசாதாரணமா காட்டுறது. சர்வசாதாரணமா காட்டினா எல்லாருக்கும் புரிஞ்சு விடுமானாக்கா, சாஸ்திரியமா காட்டினா புரிஞ்சு விடுறதான்னா, சாஸ்திரியமா காட்டினாலும் சர்வசாதாரணமா காட்டினாலும் பக்குவமா இருக்கிறவாளுக்கு புரியும், அவ்வளவுதான். சாஸ்திரத்தினாலும் ஒன்னும் புரிஞ்சு விடாது, இல்ல ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணினதுனாலையும் புரிஞ்சு விடாது. சாஸ்திரியமா இருந்தாலும் சாதாரண மொழியில பேசினாலும் யாரு பக்குவிகளா இருக்காளோ அவ பிடிச்சுக்கிறாள். அவளுடைய கவனம் அந்த வஸ்துவில போயிடுறது. இப்ப அண்ணா முருகனாரை பத்தி சொன்னா, முருகனாரே ஒரு பாட்டுல சொல்றார், கோட்டமில்லாது குலவும் செம்பொருள் பூட்டை விடுத்தனன் உந்தீபர அப்படிங்கிறார். நம்ம கோட்டம் இல்லாம பூர்ணமா தான் இருக்கும், ஆனா தெரியல. அதை திறக்கிறதுக்கு இருக்கிற சாவி பகவான் கொடுத்துட்டார். கவனத்தை அதுல திரும்பி விட்டுட்டார். அதனால பகவான் நான் யார் எனும் விசாரணையினாலேயே மனம் அடங்கும் அப்படின்னு சொல்ற போது, நேரா இருக்கிற வழி அது. நான்கிறது என்ன அப்படிங்கிற விசாரணை மீதி இருக்கிற நினைவுகளை எல்லாம் இல்லாம பண்ணி, நான் யாருங்கிற நான்கிற எண்ணம் மீதி இருக்கிற எண்ணங்கள் மாதிரி இல்லை அப்படின்னு பகவான் அடம் பிடிக்கும். மீதி இருக்கிற எண்ணங்கள்லாம் போறது, இது ஒரு ஸ்ருதி மாதிரி பின்னாடி இருக்கு. அதனால உன்னோட கவனத்தை அந்த ஸ்ருதியில, அந்த நான்கிற உணர்வுல. ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஸ்ருதினா உபனிஷத்துன்னு பேரு. உபனிஷத்து தான் ஸ்ருதிங்கிறோம் நம்ம வேதத்துல. உபனிஷத் உபனிஷத்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறது. பிரேதாரண்யக உபனிஷத்துல இப்ப உபனிஷத்துக்கு பகவத் பாதாள் டெஃபினிஷன் கொடுத்திருக்கா. ஆனா உபனிஷத்தே உபனிஷத்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறது. ரெண்டையுமே சொல்லிவிடுறேன். முதல்ல உபனிஷத்துக்கு பகவத் பாதாள் கொடுத்த அர்த்தம் என்னன்னா, உபனிஷத்துனா ஞானம், ஸ்வரூப ஞானம்.
அவித்யை நீக்கக்கூடிய அறிவுக்கு தான் உபனிஷத்துன்னு பேரு அப்படின்னு விட்டான். வெளிக்காரா எல்லாம் வேதத்துல ரிசர்ச் பண்ணவா அப்படின்னா பக்கத்துல, நிஷத்துன்னு உட்கார்ந்துக்கிறது, ஒரு குருவோட பக்கத்துல இருந்து கேட்கறதுனால உபனிஷத்துன்னு பேரு வந்ததுன்னு சாதாரண அர்த்தத்தை சொல்லிவிட்டான். உபனிஷத்தே உபனிஷத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தது. அது என்ன அர்த்தம்னாக்கா, பிரேதாரண்யத்துல முடிவுல கிளகாண்டத்துல வருதுன்னு நினைக்கிறேன். சூரியனுக்கு உபனிஷத்து பகலுக்கு உபனிஷத்து சூரியன், ஆதித்யன் அகஸுக்கு உபனிஷத். உபனிஷத்துனா மையம் அர்த்தம், சென்டர். அத்தியாத்ம மண்டலத்துல அகம் இது உபனிஷத் அப்படிங்கிறது. உபனிஷத்துனா இந்த அகம்ங்கிறதே உபனிஷத்துன்னு அப்படின்னா, ஸ்ருதிங்கிறது அந்த சங்கீத ஸ்ருதி மட்டும் இல்ல, வேதம் எதை ஸ்ருதி சொல்றதோ அந்த ஸ்ருதியே நமக்குள்ள மாற்றம் இல்லாம இருக்கிறதுனாலதான் அதுக்கு ஸ்ருதின்னு பேரு. ஒரு கால் இந்த அகத்தை வச்சுட்டுதான் சங்கீதத்துல கூட ஸ்ருதின்னு சொல்றோமோ என்னவோ. ஏன்னா சங்கீத ஸ்ருதியை தான் நமக்கு இப்ப தெரியறதே தவிர மாற்றம் இல்லாம இருக்கிறதுங்கிறது ஒரு பொருள் தானே இருக்கு. உடம்பு மாறுறது, மனம் மாறுறது, நமக்கே அனுபவம் இருக்கே இல்லையா? எல்லாம் மாறுற போதும் நான்கிற ஒரு தன்மை மட்டும் மாறாம இருக்கு. அந்த தன்மையை கவனிக்க கவனிக்க அந்த கவனம் இருக்கே, மீதி இருக்கிற எண்ணங்களை எல்லாம் எரிச்சு தானும் அடங்கும். தான் அடங்குற போது அந்த விசாரணம் பண்ற விசாரம் பண்ற சாதனையும் ஒடுங்குற போது. இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியம். அண்ணா கார்ல வரபோது ராகணபதி இப்ப சமாதியானாரே ஒரு மகான், அவர் அண்ணா கிட்ட கரஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்த காலத்துல முடிவில் இருந்த கரஸ்பாண்டன்ஸ் சொன்னார். அண்ணாக்கு எழுதின லெட்டர்ல ரமண பகவானோட டீச்சிங்க ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தையில போடலாம்னு நினைக்கிறேன், ஒடுங்கல் அப்படின்னு போடலாமா அப்படின்னு எழுதினாராம். அதுக்கு அண்ணா எழுதின பதில் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பூர்ணமா இருக்கு. ஆனா ஒரு சின்னதா ஒண்ணு அதுல மாற்றம் வருத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஒடுங்கல்னு போடுறதுக்கு பதிலா ஒடுக்கம் அப்படின்னு போட்டுட்டா பாருங்க. அப்படி ஒடுங்கல்ல ஒடுங்குறேன், நான் ஒடுங்குறேன், நான் பண்றேன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வேலை ஒண்ணு இல்லை, அது உள்ள இருக்கிற வஸ்து ஈஸ்வரனே ஆத்மாவே தன்னை பண்ணிக்கிறது. அதனால ஒடுக்கம் அப்படின்னு அதை அவர் ரொம்ப அனுபவிச்சார், சந்தோஷமா பதில் எழுதியிருந்தார் அப்படின்னுட்டு வர வழியிலே சொல்லிட்டு இருந்தார். அதனால ஒடுக்கம் அப்படின்னாக்கா எங்க எல்லாம் ஒடுங்கிறது, எல்லாம் வந்து போயிட்டே இருக்கு. போக்கு வரவில்லாம இருக்கக்கூடிய அந்த பொருள் அது சதா நமக்குள்ள பிரகாசிக்கிறது. அதுல எல்லாம் ஒடுங்கிறது. முடிவுல விசாரம் பண்றவனும் ஒடுங்குறார், விசாரம் பண்றவனும் மறைஞ்சு போறான், சாதனை பண்ற சாதகனும் மறைஞ்சு போய், சாதகனும் போய் சாதனையும் போய் சாத்தியம் மட்டும் தானே தானாக பிரகாசிக்கிறது. அப்ப அதுக்கு சாத்தியம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது மட்டும்தான் இருக்கு. அதுதான் பகவான் இங்க ஸ்வரூப தரிசனம் உண்டாம் அப்படிங்கிறது. அப்படின்னா அந்த விசாரம் பண்றதும் போய் அந்த தானும் அழியும். யான் செத்து அப்படின்னாரு. இப்போ அந்த நான் செத்து தானே மிச்சம் அறி. அந்த மிச்சம் எது? ஸ்வரூபம். சேஷ அப்படின்னு நேற்றுக்கு சாயங்காலம் அந்த சேஷன், அந்த சேஷிக்க பொருள், அந்த உணர்வு ஞான விசாரம் நமக்கு அதை காட்டி கொடுக்கிறது. பகவான் சொல்லும், சுங்கச்சாவடி தப்பாது அப்படின்னு. நீங்க என்னதான் பண்ணுங்கோ, முடிவில் சுத்தி லாஸ்ட்ல உங்ககிட்டே வந்தாகணும். நீங்க என்ன பண்ணினாலும், என்ன சாதனை பண்ணினாலும் அது கதையே சொல்லும். ஒருத்த மாட்டு வண்டியில சாமான எல்லாம் கள்ளக்கடத்தை எடுத்துன்னு போறது, யாரும் தெரியாம ஸ்மகிள் பண்ணிட்டு போறான். அதனால இந்த சுங்கச்சாவடியில தப்பிச்சுக்கிறதுக்காக எங்கெல்லாமோ காட்டுல எல்லாம் போய் அவன் வண்டியிலேயே உட்காந்து தூங்கி போயிட்டானான். ஆனா இந்த மாடுக்கு ஒரு ரூட்டு தான் தெரியும். முழிச்சுட்டு பார்த்தா கரெக்டா அந்த செக் போஸ்ட் முன்னாடியே போய் நிக்கிறதா மாடு.
அந்த மாதிரி நம்ம என்னதான் சுத்தினாலும், இல்ல எனக்கு இந்த சாதனை வேண்டாம் அப்படின்லாம் சொன்னாலும், முடிவுல சுத்தி 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 இதுலயே நிக்கணும். ஏன்னா நம்ம கிட்டேந்து நமக்கு எப்படி தப்பிச்சுக்க முடியும்? இதுகிட்டேந்து வேணா தப்பிச்சுக்கலாமே தவிர, நம்ம கிட்டேந்து நம்ம என்ன வேணாலும் பார்க்க வேண்டாம்னு சொல்ல முடியுமா? ரமண பகவான் கிட்ட ஒரு பக்தர் கேட்டார், பகவானே எனக்கு அந்த விஷ்ணு கிருஷ்ண பக்திங்கிறது எனக்கு ஒரு பாவமா இருக்கு, அந்த வைகுண்டத்துக்கு போகணும்னு கேட்கிற போதே சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் பகவான் இன்னும் எதுக்குவே எதுக்காது, அதெல்லாம் சிரிச்சுன்னு சந்தோஷமா கேட்டுக்கும். வைகுண்டத்துல போனா எப்படி இருக்கும் பகவானே அப்படின்னு. அது என்ன போய் பெருமாள் அனந்த சயனத்துல இருப்பர், அவர் சந்நிதியில இருக்கலாம், அவ பக்தியே ஊக்கம் கொடுத்துட்டு பேசிட்டு இருந்தது, அந்த சந்நிதியில இருக்கலாம், அதுதான் பக்தாலாம் விரும்புறது. அப்படி இருந்தா பகவான் பெருமாள் நம்ம கிட்ட பேசுவரா? ஏன் பேச மாட்டார்? நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி பேசுவார், அதோட நிறுத்திக்கலாம். அவருக்கு அவர் திருப்பியும் பெருமாள் என்ன பேசுவார் அப்படின்னு, நான் யாருன்னு விசாரம் பண்ணிப்பாரு அப்படின்னா எல்லாம் சுத்தி என்ன, பெருமாளுக்கு எங்கெங்க யாருகிட்ட எல்லாம் பிரியம் வந்திருக்கோ அவள்கிட்ட எல்லாம் அதுதான் உபதேசம் பண்ணியிருக்கார். அர்ஜுனன் கிட்ட பிரியம் வந்தது, அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினார். உத்தவர்கிட்ட பிரியம் வந்தது, உத்தவருக்கு உபதேசம் பண்ணினார். யார் யாருகிட்ட பிரியம் வந்ததோ அவளுக்கெல்லாம் தான் அந்த ஞானத்தை உபதேசம் பண்ணினாரு. அப்போ வைகுண்டத்துல போய் உங்ககிட்ட பிரியம் வந்துதான் உனக்கு அதை தான் உபதேசம் பண்ண போற. ஏன்னா எப்படி எங்க போனாலும் சுத்தி இந்த ஞானத்துக்கு வந்தாகணும், தன்கிட்டயே வந்தாகணும், தன்கிட்டேந்து யாருக்கும் தப்பிச்சுக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஷுவரா இருக்கிற ஒரே ஒரு காரியம் நான் இருக்கேங்கிறது மட்டும்தான். மீதி எதுல வேணா உங்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணலாம். நான் இருக்கேங்கிறதுல சந்தேகமே இல்லை. சரி, அந்த நான் என்ன அப்படின்னு பாரு, நான கவனி. அது இதே உபதேசத்தை பகவான் பல டைமென்ஷன்ல இருந்து கொடுக்கும். டவுட் த டவுட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சந்தேகப்படுறவன சந்தேகப்படு, எனக்கு சந்தேகம் பகவானே அப்படின்னா அந்த சந்தேகப்படுறவன சந்தேகப்படு. யாருக்கு சந்தேகம்? இந்த சந்தேகம் இருக்குன்னு சொல்றவன் யாரு அப்படின்னு பாரு. அப்படின்னு பார்த்தா சந்தேகம் மாத்திரம் அழியாது, சந்தேகப்படுறவனே இல்லாம ஆயிடுவான். அப்புறம் பின் என்ன, ஞானம்தான் ஸ்வஸ்வரூபமா பிரகாசிக்கும். இந்த ஞானத்தை தான் பகவான் இந்த நூல்ல பூர்ணமா நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்திருக்கு. இந்த ஞான விசாரத்தை பண்ணக்கூடிய அந்த ப்ரோசஸ், அந்தர்முக விசாரத்தை பகவான் அடுத்த கேள்வியில சொல்றது. எண்ணங்கள்லாம் வரபோதும் எப்படி அந்த நான்கியார் விசாரத்துக்கு போய் ஹிருதயத்துல ரமிக்கணுங்கிறத அடுத்த கேள்வி பதில்ல பகவான் கொடுக்கிறது. நான் யார் என்கின்ற நினைவை சதா காலமும் பிடிக்கும் உபாயம் என்ன? பிற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை பூர்த்தி பண்ணுவதற்கு எத்தனியாமல் அவை யாருக்கு உண்டாயின என்று விசாரிக்க வேண்டும். எத்தனை எண்ணங்கள் எழினும் என்ன, ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு எண்ணமும் கிளம்பும் போதே இது யாருக்குண்டாயிற்று என்று விசாரித்தால் எனக்கு என்று தோன்றும். நான் யார் என்று விசாரித்தால் மனம் தன் பிறப்பிடத்திற்கு திரும்பிவிடும், எழுந்த எண்ணமும் அடங்கிவிடும். இப்படி பழக பழக மனதிற்கு தன் பிறப்பிடத்தில் தங்கி நிற்கும் சக்தி அதிகரிக்கின்றது. சூக்ஷ்மமான மனம் மூளை இந்திரியங்கள் வாயிலாய் வெளிப்படும் போது ஸ்தூலமான நாமரூபங்கள் தோன்றுகின்றன. ஹிருதயத்தில் தங்கும்போது நாமரூபங்கள் மறைகின்றன. மனதை வெளிவிடாமல் ஹிருதயத்தில் வைத்துக் கொண்டிருப்பதற்குத்தான் அகமுகம் அல்லது அந்தர்முகம் என்று பெயர். ஹிருதயத்திலிருந்து வெளிவிடுவதற்குத்தான் பகிர்முகம் என்று பெயர். இவ்விதமாக மனம் ஹிருதயத்தில் தங்கவே எல்லா நினைவுகளுக்கும் மூலமான நான் என்பது போய் எப்பொழுதும் உள்ள தான் மாத்திரம் விளங்கும். எதை செய்தாலும் நான் என்கிற அகங்காரம் அற்று செய்ய வேண்டும். அப்படி செய்தால் எல்லாம் சிவஸ்வரூபமாக தோன்றும்.
இது பகவான் முதல்லயே சொல்லித்து ஆத்ம விசார சாதனையே அந்தர்முக சாதனையே பகவான் சொல்றது. நிதித்தியாசனத்தை சொல்றது அப்படின்னு சம்பிரதாயமா சொல்லுவான். அதானது இதுல நம்ம படிக்கிற போது நம்ம அதை சொல்லுவோம். இப்போ எண்ணங்கள் தான் மனம் அப்படின்னு பகவான் முதல்ல சொல்லித்து மனம் அடங்கும் உபாயத்தை பத்தியாக்கும் இப்போ சொல்றது. ஒரு கேள்வி என்னன்னாக்கா, மனசை அடக்கிண்டு விவகாரம் பண்ண முடியுமா? நான் யார் எனும் விசாரணை எப்போதும் சதா காலமும் பிடிக்கும் உபாயம் கேட்டா, சதா காலம் பிடிச்சு மனசை ஹிருதயத்தில் அடக்கிற நிலையில விவகாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, விவகாரத்துக்காக இருக்கிற உபதேசம் இல்லை. இங்க நன்னா புரிஞ்சுக்கணும். இது உத்தம முமுட்சுக்களுக்கு, சாதகர்களுக்கு ஆத்ம விசாரணையை ஆழத்துல கொண்டு போய் ஸ்வரூப சாட்சா்காரத்துக்கு இருக்கிற வழியை மாத்திரம்தான் இதுல சொல்றது. ஸ்வரூபனிஷ்டன் விவகாரம் பண்ணலாம், விவகாரம் பண்ணாம இருக்கலாம், அதெல்லாம் பின்னால வர விஷயம். அதனால இதெல்லாம் எடுத்து ஸ்பெஷலா ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பியாச்சு. சாஸ்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து எழுப்பியாச்சு. அதனால இது நிதித்தியாசன சாதனை, ஆத்ம விசார சாதனைய பகவான் சொல்றது. இந்த மாதிரி ஒரு தெளிவா ஒரு பிரக்கிரியைய வேற எங்கேயுமே உங்களுக்கு பார்க்க முடியாது. அதனால அது நம்ம ஹிருதயத்துல தெளியறதுக்கு இருக்கிற ஸ்ரத்தையோட, பிரார்த்தனை ஆதரவோட கேட்க வேண்டியது. எண்ணங்களே மனம் அப்படின்னு பகவான் சொல்லித்து, பிற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை பூர்த்தி பண்ணுவதற்கு எத்தனியாமல் அவை யாருக்குண்டாயின என்று விசாரிக்க வேண்டும். தியான சாதனை, வேதாந்த தியான சாதனைனா நிதித்தியாசன ஆத்ம விசாரம். எண்ணங்கள் கிளம்புற போது எந்த எண்ணமும் அதை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு யத்தனம் பண்ணும். அந்த எண்ணம் முதல்ல அந்தரங்கத்துல கிளம்புறது, அப்புறம் அதோட ஆஃப்டர் எஃபெக்ட் தான் வெளியில கர்மாவா வந்துடும். வெளியில கர்மாவா வந்துதானா திருப்பி நம்ம கையிலேருந்து போயாச்சு. அது அப்புறம் அது ஒரு இஃபெக்டா தான் திரும்ப வரப்போறது. கர்மாவா வரத்துக்கு முன்னாடி எண்ணங்கள் ரூபத்திலேயே இருக்கிற போதே எண்ணங்கள் கிளம்பி அது கம்ப்ளீட்டா ஒரு ஃபார்ம் எடுத்து அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு விடாது. அந்த எண்ணங்களை கிளம்புற போது பூர்த்தி செய்ய எத்தனியாமல், அதான் பகவானோட வார்த்தை. நமக்கு தியானம் பண்றதுக்கு பகவான் வழி சொல்லிக் கொடுக்கிறது. இது தினமும் பால் பிரண்டனுக்கு உபதேசம் கொடுக்கிற போது பகவான் சொல்லித்து, கொஞ்ச நேரம் காலையில நீ ஒரு 2 மணி நேரம் இதை வச்சுட்டு உட்கார்ந்தாயானால் தினம் பூரா அந்த கரண்ட் ஒரு ஸ்ரோதஸ் உள்ள இருக்கும். மனசு ஒன்னு ஓவர் பவர் பண்ணாம இருக்கும். எண்ணங்கள் தாட்ஸ் இப்படி கிளம்பி வந்துட்டே இருக்கு. அந்த தாட்ஸ் கம்ப்ளீட் பண்ணறதுக்கு முயற்சி பண்ணாம, அது என்ன எண்ணம்னு கூட பார்க்க வேண்டாம், அந்த எண்ணம் யாருக்கு வருது அப்படின்னு, அந்த எண்ணம் யாருக்கு வருது, இந்த திங்க் பண்றவன் யாரு, சிந்தை பண்றவன் யாரு, சிந்தையில ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து அந்த சிந்தை யாருக்கு வருது அப்படின்னு கேளு. எத்தனை எண்ணங்கள் எழினும் என்ன, எத்தனை தாட்ஸ் வேணுமான எத்தனை வேணா வரட்டும், ஜாகிரதையாய், ஜாகிரதைங்கிறது தான் சத்துவகுணம். இதெல்லாம் பகவான் நம்ம சொல்ல போறது. ஆகார சுத்தௌ சத்துவசுத்தி. ஆகாரம் சுத்தமா இருந்தா ஜாகிரதையா இருக்க முடியும், இல்லாட்டா ஜாகிரதையா இருக்க முடியாது, தூங்கி போயிடுவோம், ஆலசியம் வந்து. ஜாகிரதையாய் ஒவ்வொரு எண்ணமும் கிளம்பும் போதே,
எந்த எண்ணமும் ஹிருதயத்திலேந்து உதிக்கிற போதே அது ஒரு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இது யாருக்குண்டாயிற்று என்று விசாரித்தால், நம்ம எண்ணத்தோட ஃபார்மையே பார்த்துட்டு இருப்போம். இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா, இது கோபமா பொறாமையா ஆசையா, அப்படியே பார்த்துட்டு இருப்போம். அதோட ரூபத்தையே பார்க்காம இந்த இமோஷன் யாருக்கு வந்திருக்கு, இந்த தாட் யாருக்கு வந்திருக்கு, இந்த எண்ணம் யாருக்கு வந்திருக்கு, இதெல்லாம் முதல்ல மெக்கானிக்கலா ஒரு மந்திரம் மாதிரி கேட்டுண்டா கூட மெதுவா அது அலைவாயிடும். பழக்கத்தை கொண்டு வரத்துக்கு முதல்ல இது யாருக்கு வந்திருக்கு என்று விசாரித்தால் எனக்கு என்று தோன்றும். அதுதானே பதில். ரொம்ப பிரபலமா கோபம் வருது. என்ன அவ அப்படி பண்ணிவிட்டா இப்படி பண்ணிவிட்டா அப்படின்னு தோன்ற போது இந்த எண்ணம் யாருக்கு வருது? எனக்கு 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 எனக்கு. அந்த அந்த ஸ்பந்தனத்தை அப்ப நமக்கு நல்லா பிரபலமா பார்க்கலாம். எனக்கு எனக்கு வந்திருக்கு இது. நான் தியானம் பண்றேன், எனக்கு தியானம் வரமாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம். அது கூட ஒரு எண்ணம் தானே. இந்த எண்ணம் யாருக்கு வந்திருக்கு? எனக்கு வந்திருக்கு. அந்த எனக்கு என்று தோன்றும். அந்த எனக்கு அப்படின்னு தோன்ற போதே நான் யார் என்று விசாரித்தால், இந்த நான்கிறது யார்? எனக்கு வந்திருக்கே இந்த நான் யார்? எனக்கு இந்த சித்த விருத்தி வந்திருக்கே, இந்த விருத்தி யாருக்கு வந்திருக்கு? இந்த நான் யார் என்று விசாரித்தால் மனம் தன் பிறப்பிடத்திற்கு திரும்பிவிடும். அது எந்த சோர்ஸ்ல எந்த மூலத்திலேருந்து கிளம்பி இருக்கோ அந்த மூலத்துக்கு மனம் திரும்பிவிடும். அப்படின்னா அதை பர்சியூ பண்ணினாதான் மனசுக்கு வெளியில போக முடியும். ஒரு எண்ணத்தோட பர்பஸே என்னன்னாக்கா அது வெளியில ஆக்ஷனா கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அதை ஆக்ஷனா கம்ப்ளீட் பண்ண விடாம எண்ண மண்டலத்திலேயே நிறுத்திண்டு அந்த எண்ணத்தையும் கம்ப்ளீட் பண்ணாம இந்த எண்ணம் யாருக்கு வந்திருக்கு? எனக்கு வந்திருக்கு. நான் யார் அப்படின்னு நான் யாருங்கிற ஒரு விசாரத்துக்கு திரும்பி விடுத்தானாம் மனம் தன் பிறப்பிடத்திற்கு திரும்பிவிடும், சோர்ஸுக்கு திரும்பிவிடும். எழுந்த எண்ணமும் அடங்கிவிடும். ஏன்னா நம்ம அட்டென்ஷன் எண்ணத்துல போகாம அந்த எண்ணற நான்கிற அந்த வேறு, அந்த பீஜவிருத்தி, அந்த பீஜவிருத்திய நாம கவனிக்க கவனிக்க அந்த எண்ணமும் அடங்கிவிடும். இப்படி எப்ப பண்ணணும் அப்படின்னு எப்பவும் சந்ததம் சலிப்பற சந்தோஷமாகவே. அதனால பகவான் இப்படி பழக பழக, இது ஒரு சம்ஸ்காரம். இந்த ஆத்ம விசாரம்ங்கிறது ஒரு சம்ஸ்காரமாக எழுந்த எண்ணமும் அடங்கிவிடும். இப்படி பழக பழக மனதிற்கு தன் பிறப்பிடத்தில் தங்கி நிற்கும் சக்தி அதிகரிக்கின்றது. மனதுக்கு ஹிருதயத்துல தங்குற பலம், அது ஹிருதயத்துல தங்காம அது விருத்தி ரூபமா வெளியில கிளம்பிண்டே இருக்கு. நம்ம கொஞ்ச நாளைக்கு மௌன விரதம்னு எடுத்துட்டாலே, பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு விரதம் எடுத்துட்டாலே நமக்கு ஒரு இஃபெக்ட் பார்க்கலாம். என்ன இஃபெக்ட்னா பலதும் சொல்லணும் தோணும், சொல்ல மாட்டோம். அது உள்ளேயே தலை தூக்கி அடங்கின்னு இருக்கும். இன்னொரு பிராக்டிக்கல் எஃபெக்ட் என்ன பார்ப்போம்னா, இதெல்லாம் சொன்னா எத்தனை ப்ராப்ளம் ஆயிருக்கும், நல்ல காலம் சொல்லாம இருக்கேனே அப்படின்னு. சாதாரண லெவல்ல நம்ம தெரியாம வழியில விட்டுடுவோம், அதோட இஃபெக்டும் வந்துடும். இது இந்த மௌன விரதம் எடுத்துட்டு கவனிக்க கவனிக்க நல்ல காலம் இதெல்லாம் சொல்லாம இருக்கேனே அப்படின்னு தோணும். அந்த எண்ணம் இப்படி தலையை தூக்குறது அடங்கிறது. அப்ப அது வெளியில விடல. அதனாலதான் தியானத்துக்கு ஸ்ருதி உபனிஷத்தை என்ன சொல்றதுன்னா, இந்திரியங்களை எல்லாம் மனசுல அடக்கு அப்படிங்கிறது. அப்படின்னா மனோமண்டலத்திலேயே நின்றுடுறது. இந்திரியங்களால வாயால இப்ப வெளியில விடல. கண்ணால ஏதோ பார்க்கணும் மனசு சொல்றது, அந்த பார்க்கணும் சொல்றதோட நிறுத்தின்னு விட்டேன் பார்க்கல. கேட்கணும்னு சொல்றதோட நிறுத்தின்னு விட்டேன் கேட்கல. சாப்பிடணும் அப்படின்னு சொல்றதோட நிறுத்தின்னு விட்டேன் சாப்பிடல. அது பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படின்னு. இந்த அனுஷ்டானங்கள்ல அந்த லெவல் வேற நம்மளை ஹெல்ப் பண்ணும். நம்ம அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே காத்தாலேருந்து ராத்திரி வேற ஏதோ அனுஷ்டானம் இருக்கு, ஜபம் இருக்கு. பொதுவா இந்த ஜப சாதனை பண்றவாழ்கிட்டையும் சொல்றது உண்டு. பல பேரும் சொல்லுவா, மனசு நிக்க மாட்டேங்கிறதே. மனசு நிக்கணும்னு உங்ககிட்ட யாரு சொன்னா? மனசு பாட்டுக்கு அலையட்டும், உலகம் பூரா அலையட்டும்.
நீங்க ஜபம் பண்றதுக்கு முன்னாடி மனசுக்கு ஒரு ஹோல் வேர்ல்டு டூர் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு ஜபம் பண்ணுங்க. அது எங்க வேணா போட்டோம், நீங்க ஜபத்தை மட்டும் விடாம இருங்க. வாயால சொன்னா போறோம். ஏன்னா மனோமண்டலத்திலேயே நிக்கட்டும், உங்க உடம்போட ஹெல்ப் அதுக்கு கிடைக்க கூடாது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மனசுல என்ன எண்ணங்கள் வேணா வரட்டும், அந்த எண்ணங்கள் பின்னால நீங்க போல, அதுல என்ன வேணா வரட்டும், என்ன வேணா சிந்தை பண்ணட்டும், என்ன வேணா. அப்புறம் அடுத்தபடியா அந்த சிந்தை யாருக்கு வருது, சிந்திக்கிறவன் யாரு, இந்த தாட்ஸ் எல்லாம் எங்கேந்து கிளம்புறது, எண்ணங்கள்லாம் எங்கேந்து கிளம்புறது அப்படின்னு பார்த்தா ஒரு சோர்ஸ்லேருந்து அது புற்றீசல் மாதிரி கிளம்புறது ஹிருதயம் அப்படின்னு பகவான் அதுக்கு சொல்றது. அந்த ஹிருதயத்துல எந்த எண்ணம் வந்தாலும் நான் அப்படிங்கிற எண்ணம் வந்த பிறகுதான் எல்லா எண்ணங்களும் கிளம்புறது. அதனால இந்த எண்ணங்கள்லாம் யாருக்கு வருது அப்படின்னு கேட்க, எனக்கு. அதுவும் அந்த எண்ணம் ரொம்ப பிரபலமான டிசைரா இருந்ததுன்னா அந்த ஈகோவை பிடிக்கிறது ரொம்ப எளிசா இருக்கும், அந்த ஹோல்டு பண்ணிக்கிறது. எனக்கா என்ன திட்டினா எனக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல, நான் அடையல அப்படின்னு எல்லாம் தோன்ற போது இந்த அகம்விருத்தி பிரதம விகாரம் பகவான் அகம்விருத்திங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறது. அகம்விருத்திய பிரபலமா தெரியும் நமக்கு, அதோட மூவ்மெண்ட் நன்னா தெரியும், அதோட ஸ்பந்தனம் நமக்கு புடி கிடைக்கும். அந்த அகங்காரம் அகம்விருத்தி, அந்த அகம்விருத்தியோட ஸ்வரூபத்தை கவனிச்சு சூழ்ந்து அந்தர்முகமா கவனிச்சோமானா, ஹிருதயத்துக்குள்ள அந்தர்முகமா கவனிச்சா அந்த அகம்விருத்தியும் ஹிருதயத்துல அடங்கும். ஏன்னா அது கவனத்தை சகிக்காது. கவனிச்சோமானால் கயர்ல பாம்பு தெரியல, கயர் தான் தெரிகிறது. அதே மாதிரி இந்த அகம்விருத்தியை கவனிச்சா அகம்விருத்தி ஹிருதயத்துல மறைஞ்சிடும், தன் பிறப்பிடத்தில் நிற்கும் சக்தி அதிகரிக்கின்றது. இப்படி எண்ணங்களை கிளம்ப விடாம எண்ணங்களை எல்லாம் நான்கிற எண்ணத்துல அகங்காரத்திலேயே நிறுத்திக்கிறோம். அந்த அகங்காரத்தை ஹோல்டு பண்ணிட்டே இருக்கும். அந்த மூல விருத்திய அது இன்னொரு விருத்தியா கன்வெர்ட் ஆகாம அகம் 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 அகம்னு பிடிச்சுட்டே இருக்கும். நான் நான் நான், இது என்ன, இதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு அந்த த்ரெட்ட, அந்த ஒரு நூலை கிரகிச்சுட்டே இருக்கும் ஹிருதயத்துக்குள்ள. ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஜபமாலை அது. அது பார்த்தோம்னா அது அது எல்லா எண்ணங்களும் முத்துகள் மாதிரி, இந்த அகம்ங்கிறது நான்கிறது அந்த மாலையில அந்த த்ரெட் மாதிரி, அந்த நூல் மாதிரி அந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஜபம். அது அஜபா ஜபம். நம்ம என்ன ஜபம் பண்ணினாலும் முடிவில் அந்த ஜபத்தை நாம கவனிப்போம். ஏன்னா இப்ப நம்ம எண்ணங்கள் மாதிரி தான் ஜபம், எண்ணங்கள் மாதிரி வெளியிலேருந்து ஒரு மந்திரத்தை உள்ள விடுவோம். அப்புறம் அந்த மந்திரம் ஜபம் பண்ண 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 அந்த ஜபம் முடிவில் ஒடுங்கி போயிடும். அது ஒடுங்கி போற போது இந்த ஒரு ஸ்பந்தனத்தை, மூல ஸ்பந்தனத்தை, அஜபா ஜபத்தை நாம ஹிருதயத்துல பார்ப்போம். அது ஹிருதயத்துல அடங்குற ஸ்தானமும் நமக்கு அக்கஸ்டம்டு ஆயிடுவோம். உள்ள ஒரு விதத்துல சொன்னோம்னா, இப்போ மலை மேலையெல்லாம் போனா அங்க நிக்கிறதுக்கு ஒரு பவர் வேணுமோ இல்லையோ, கொஞ்சம் ஆக்சிஜன் கிடைக்காத இடம், குளிர் இருக்கிற இடம், கொஞ்ச நேரம் அங்க இருந்தானா அக்ளமடைஸ்ட் ஆயிடுறோம். அந்த மாதிரி நம்ம மனோமண்டலத்திலையும் பகிர்மண்டலத்திலையும் இருந்தே அக்ளமடைஸ்ட் ஆயிருக்கோம். மெதுவா ஹிருதயஸ்தானத்துல அழுந்தி 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 அக்ளமடைஸ்ட் ஆகணும். அந்த இடத்துல இருந்து 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 பழகணும். அதனால்தான் பழகி பழகி வெற்றி கொள் அப்படின்னு சாதுவம் சுவாமி ஒரு பாட்டு உண்டு. பழகி பழகி வெற்றி கொள். அந்த ஹிருதயத்துல இருந்து இருந்து பழகு. இப்படி மனசு தன் பிறப்பிடத்துல தங்கி நிக்கிற சக்தி, அதுக்குதான் தபஸ்னு பேரு. மனசு ஒரு எனர்ஜி தானே, அந்த எனர்ஜி சென்சஸ் வழி வெளியில ஸ்கேட்டர்ட் ஆயிடுறது. அது கர்மேந்திரியம் வழி வரபோது இப்ப இந்த மைக்க அப்படின்னு நீக்கலாம். ஞானேந்திரியங்கள் வழி வரபோது சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் எல்லாமே அது ஸ்கேட்டர்ட் ஆகுது. மனோமண்டலத்தில் இருக்கிறது இமோஷன்ஸா வருது நமக்கு பார்ப்போம். அவ்வளவு பிராணசக்தியும், இதெல்லாம் பிராணம் தானே, இது எல்லாமே பிராணம் தான். இது பூராவும் பிராணோபாசனை தான். இந்த பிராணோபாசனை சரியா பண்ணாம மகா வாக்கிய சிரவணத்தினால ஞானம் உண்டாகாது. பகவத்பாதா பாஷ்யத்திலேயே ஒரு இடத்துல சொல்றார்,
சமாப்த பிராணோபாசனஸ்ய பிரம்ம வித்யா ஆரம்பியதே அப்படின்னு. இப்ப பிராணோபாசனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு வார்த்தை கேட்டா போறோம், நீ அந்த நிலையில இருக்கலாம். என்னக்கா உனக்கு மூலம் என்னன்னு தெரியும். அது தெரிஞ்சப்புறம் குரு அதுதான் நீ அப்படின்னு சொல்ற போது அந்த பிரத்யபிக்ஞா வந்துடும். அப்போ இதெல்லாமே பிராணன் தான். மைண்டுங்கிறது பிராணன் தான். மைண்டு டிஸ்டர்ப்ட் ஆகிறதான் பிராணன் டிஸ்டர்ப்ட் ஆகுது. பிராணன் டிஸ்டர்ப்ட் ஆகிற போது மைண்டும் டிஸ்டர்ப்ட் ஆயிடும். ஆனா பிராணன் ஸ்தூலம். பிராணனோட சூக்ஷ்ம ரூபமே மனசு, மனசோட ஸ்தூல ரூபமே பிராணன். அப்போ இந்த பிராணன் அபிமான விருத்தியும் பிராணன் தான். நமக்கு இப்ப அகங்காரம் பிரபலமா பிராணன் டிஸ்டர்ப்ட் ஆயிடும். நம்மளை யாராவது இன்சல்ட் பண்ணினா சாப்பிடுற போது டைஜஸ்டே ஆகாது. நம்மளை யாராவது ரொம்ப ஸ்துதி பண்ணினானாக்கா அதோட இஃபெக்ட் ஒரு மாதிரி தெரியும். கோபம் வரபோது ஒரு மாதிரி தெரியும். எல்லாம் நம்ம அந்த மர்மம், ஹிருதயஸ்தானம், மர்ம வித்தியம்பாளே. உடம்புல ஏதோ ஒரு இடத்துல தொட்டுதானா சில பேர் இறந்தே போயிடுவா. அந்த மாதிரி மர்ம வித்தியம்பா சரீரத்துல. அந்த மாதிரி சென்டர் மர்மம் என்னதுன்னா இந்த அகங்காரம் தான். அந்த அகங்காரத்துல போய் ஒருத்தன் ஒரு குத்து குத்தினா போறோம். அந்த அகங்காரத்துலதான் எல்லாம் இருக்கு. அதனால அந்த அகங்காரத்தோட சலனத்தை பகவான் இங்க காட்டி கொடுத்து அது ஹிருதயத்துல போய் அடங்குற போது பிராணன் பூரா அப்படியே கன்சர்வ்டா இருக்கு. கன்சர்வ்டா இருக்கு. அந்த பூர்ணமா ஹிருதயத்துல அடங்கிறதுங்கிறது ஒரு க்ஷண நேரத்துக்கு நடந்தா கூட அந்த ஹிருதயத்துக்கு அடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாரா, ஒரு கரண்ட், ஞான பிரவாகா அப்படின்னு பகவத்பாதால் சொன்ன அந்த ஞான பிரவாகம், அந்த கரண்ட், அந்த ஸ்ரோதஸ், அந்த ஸ்ரோதஸ் தான் ஹிருதயத்திலேருந்து கிளம்பக்கூடிய சக்தி. அது கொஞ்சம் கரப்டட் ஆகிற போது அகம் விருத்தி ஆயிடும். இட் பிகம்ஸ் ஐ தாட், தென் ஆல் அதர் தாட்ஸ். அந்த பேசிக்கா அந்த அகம் விருத்தி ஹிருதயத்தில் அடங்கிறதுக்கு முன்னாடி ஏற்படுற அதோட ஸ்வரூபத்தை தான் அகம் ஸ்பூர்த்தி அப்படின்னு பகவான் சொல்றது. அது இந்த இடத்துல சொல்லல, காஸ்பல்ல வருது, பல இடங்கள்ல டாக்ஸ்ல பல இடங்கள்ல இதை பத்தி பகவான் பேசுறது. அதுக்கு தான் சித் சக்தி அப்படின்னு சொல்றோம். அதே லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாளோட ஸ்வரூபமா சிதக்னி குண்ட சம்பூதா, சித் சக்தி சேதனாரூபா, ஜடசக்தி ஜடாத்மிகா, இப்படி எல்லாம் பேரு. அதுவே ஸ்தூலமாயிடுச்சுன்னா ஜடசக்தி. அதுவே எண்ணங்களை பிற விஷயங்களை எல்லாம் பிடிச்சுன்னு கொடுத்தனா ஜடசக்தி. அதுவே எண்ணங்களை விட்டு பிற விஷயங்களை விட்டு வேர்ல்டு கான்டாக்ட விட்டு அது ஹிருதயத்தில் அடங்கவும் இல்லை. அந்த இன்டர்மீடியரி பீரியட் சந்தியா காலத்துல இருக்கக்கூடிய அதோட ஸ்வரூபத்தை சித் சக்தி அப்படின்னு, அந்த சித் சக்தியைத்தான் அகம் ஸ்பூர்த்தி அப்படின்னு பகவான் சொல்றது. இதெல்லாம் நமக்கு அனுபவீக வேத்தியமான விஷயங்களா இருக்கு, அனுபவத்தினால மட்டும் உணர வேண்டிய விஷயங்களா இருக்கு. இங்க பகவான் சொல்றது மனம் சூக்ஷ்மமான மனம் மூளை இந்திரியங்கள் வாயிலாய் வெளிப்படும் போது, பிரெயினை ஆசிரியிச்சுண்டு சென்சஸ் ஆசிரியிச்சுண்டு அந்த மனசு வெளியில வரபோது ஸ்தூலமான நாம ரூபங்கள் தோன்றுகின்றன. அதுக்குதான் ஜாகிரத அவஸ்தைன்னு சொல்றோம். வேக்கிங் ஸ்டேட், ட்ரீம், வேக்கிங் ஸ்டேட் ரெண்டுலயுமே நாம ரூபங்கள் தோன்றுறது. அதே மனம் ஹிருதயத்தில் தங்கும் போது நாம ரூபங்கள் மறைகின்றன. சுஷுப்தியில நேச்சுரலா மனம் போய் ஹிருதயத்தில் அடங்கிறது. அப்போ சுகமா தூங்குற போது நாமம் ரூபம் எதுவும் தெரியல, எண்ணங்கள் எதுவும் தெரியல, வெளி விஷயங்கள் எதுவும் தெரியல, நான்கிற எண்ணம் கூட தெரியல. அது சுஷுப்தி. ஜாகிரத்துல இப்ப சொன்ன மாதிரி எண்ணங்களை ஹிருதயத்துல ஒடுக்கிற போது மனம் போய் அடங்குற போது சுஷுப்தி மாதிரி ஒரு நிலை. ஆனா சுஷுப்தி இல்ல, ஆலசியம் இல்ல, அது தூக்கம் இல்ல. அது அங்க தூக்கம் வரல, தூங்கி போகல, மௌட்யம் வரல, கிளவுடட் ஆகல, இன்டெலிஜென்ஸ் தெளிவா இருக்கும். ஹிருதயத்துல மனம் அடங்கி இருக்கு, ஒரு எண்ணம் இல்ல, ஸ்டில்லா இருக்கு, நிச்சலமா இருக்கு. அந்த நிலைய பகவான் அந்தர்முகம் அப்படின்னு கூப்பிடுறது.
அதுக்குதான் அந்தர்முகம்னு பேர். அந்தர்முக சமாராத்யா, பகிர்முக சுதுர்லபா. அந்த ஹிருதயஸ்தானம், லலிதா சஹஸ்ரநாமம் ஏதோ அம்பாளை ஸ்துதி பண்றதுங்கிறோம், அது பூராவும் ஹிருதய வித்யா. எல்லா வித்தியும் அதுக்குள்ள இருக்கு, எல்லா சாஸ்திரமும். அது கம்ப்ளீட்டான ஒரு சாஸ்திரம். எல்லா வித்தியும் இருக்கு, வேதாந்தம், தந்திரம், யோகம், எல்லா சாதனைகளும் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. பக்தி, அந்த ஹிருதய வித்யா. அந்த ஹிருதயத்துல போய் மனம் அடங்கிறது. அந்த அடங்க மனதை வெளிவிடாமல் ஹிருதயத்தில் வைத்துக் கொண்டிருப்பதற்கு தான் அகமுகம் அல்லது அந்தர்முகம் என்று பெயர். அகமுகம்னு தமிழ்ல சொல்றா. அதுக்கு இன்னொரு விதத்துல சொன்னோம்னா அகமும் அகமும் தமிழ்ல ஒண்ணுதான், அகமுகம் அப்படிதான் சொல்லுவா. அப்படின்னா அந்த அகம்ங்கிறதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது. either you can face the world or you can face yourself. கீதையில அபராப்பிரகிருதி பராப்பிரகிருதின்னு பகவான் சொல்றது. பிரகிருதியில பஞ்சபூதாத்மகங்களானதும் மனசு புத்தி அகங்காரம் இதோட லெவல்ல இருக்கிற போது அபராப்பிரகிருதி. இத பூரா தாங்கின்னு இருக்கிற உணர்வு இருக்கின்றேங்கிற அந்த ஒரு எலமெண்ட் இருக்கோ இல்லையோ, அந்த எலமெண்ட்டை நாம ஃபேஸ் பண்றது அந்தர்முகம். அதுலேருந்து கிளம்பக்கூடிய பிரகிருதியை, நேச்சரை ஃபேஸ் பண்றது பகிர்முகம். அப்ப அந்தர்முகம் அப்படின்னு அதுக்கு பேர் அப்படின்னு பகவான் சொல்றது. அந்த நான்கிற அந்த உணர்வை கவனிச்சு ஹிருதயஸ்தானத்துல நிக்கிறது, அந்த ஹிருதயத்துல அட்டென்ஷனை வச்சுட்டு இருக்கிறது இருக்கே, அதுக்கு அந்தர்முகம் என்று பெயர். ஹிருதயத்திலிருந்து வெளிவிடுவதற்குத்தான் பகிர்முகம் என்று பெயர். இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சமாதி அபியாசம். விவேக சூடாமணியில பகவத் பாதால் சமாதி அபியாசம் சொல்றது. அதாவது முதல்ல அந்த சமாதியில தத்துவத்தை பார்த்த பிறகுதான் மோஸ்ட்லி ரொம்ப சில பேருக்கு பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தினால சமாதி அபியாசம் எல்லாம் தேவையில்லை. அவளுக்கு ஒரே ஒரு வார்த்தை, இப்ப பகவான் கிட்ட நிறைய பேர் கூட இந்த மாதிரி எல்லாம் அபியாசம் ஒன்றும் பண்ணல. பகவானோட அடியார்களே நிறைய பேர்கிட்ட ஆத்ம விசாரம் எப்படி பண்றதுன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவா. நாங்க ஆத்ம விசாரமே பண்ணலையே, பகவான் அதுக்கு டைமே கொடுக்கலையேன்னு ஒருத்து, அது ஒரு பிராக்டிஸா எல்லாம் பண்ணலையேன்னு ஒருத்து. அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லையே. ஏன்னா அதுக்கு கூட என்ன பக்குவமா இருக்கிறவாளுக்கு டைரக்டா இந்த கேவல நிர்விகல்ப சமாதி இல்லாமையே நிர்விகல்ப பிரக்ஞை வந்துடும். அந்த கேட்கிற க்ஷணத்திலேயே ஸ்ரத்தை ஆகதமாய் ஸ்வரூபஸ்திதமாயிடும். அவளுக்கு இந்த மாதிரி சமாதி அபியாசம் எல்லாம் தேவையில்லை. ஆனா மனசு ஆடிண்டே இருக்கிற போது ஸ்வரூப தரிசனம் ஏற்படாது. பொதுவா யோக மார்க்கத்துல சஞ்சரிக்கிறவாளுக்கு நம்ம ஏதோ ஒரு அடையறதுக்கு இருக்குன்னு நினைச்சு பண்ற போது நமக்கு உண்மை வழங்காம இருக்கு. அப்போ பகவத்பாதாள் விவேக சூடாமணியில சொல்றா, நிர்விகல்பக சமாதினா ஸ்புடம் பிரம்மதத்துவம் அவகமியதே துருவம் ந அந்யதா சலதயா மனோகதேஹே பிரத்யயாந்தர விமிஸ்ரிதம் பவேத். ரொம்ப அழகான இன்ஸ்ட்ரக்ஷன். மனசு விகல்பம் அப்படின்னாக்க டிஸ்ட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத நிலைக்கு நிர்விகல்பக சமாதின்னு பேரு, அந்நியமில்லாத நிலைக்கு. அந்த நிலையில தான் பிரம்ம தத்துவம் அவகமியதே துருவம், பிரம்ம தத்துவத்தை தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். நான் அந்நியதா அப்படி இல்லைன்னா முடியாது. ஏன் அப்படின்னா சலதையா மனோகத்தேகே, மனசு சலிச்சுட்டே இருக்கும். மனசு சலிச்சுன்னு இருக்குன்னா என்ன, எதையோ நினைக்கிறது. நினைப்பு எந்த ரூபத்துல இருக்கு? நினைப்பு எனக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போகணும், போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், அதுக்கப்புறம் ஆபீஸ் போகணும், எனக்கு யாரையோ இன்னைக்கு பார்த்தாகணும், அவாகிட்ட பேசி ஆகணும், எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கல, இப்படி இருக்கும் இல்லையோ. சின்ன சின்ன விஷயங்கள், விவகார விஷயங்களே, என்ன சாப்பிடணும், தூங்கணும், இதுக்கே விகல்பம்னு பேரு. இதெல்லாம் என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னாக்கா, நான் ஆத்மாங்கிற பாவத்துல இருக்கா நான் இந்த எண்ணங்கள்லாம், இந்த எண்ணங்கள்லாம் நான் ஆத்மாங்கிற பாவ ரூபத்துல இல்லையே. இந்த எண்ணங்கள் எல்லாம் நீங்க வியாக்கியானம் பண்ணினால், நான் ஒரு ஆளு, நான் இந்த லோகத்துல இருக்கேன், எனக்கு சரீரம் இருக்கு, எனக்கு பிறந்திருக்கேன், எனக்கு இன்னென்ன கர்மாக்கள் இருக்கு,
எனக்கு பிடிச்சவா இருக்கா, எனக்கு பிடிக்காதவா இருக்கா, இவ்வளவும் இந்த தாட் ஃப்ளோக்குள்ள இருக்கு. இதுக்குதான் அவித்யான பேரு, அஜ்ஞானம். ஆத்மாங்கிற உணர்வு இல்லையே அதுல. அப்ப அந்த எண்ணங்கள் வரபோதே அவித்யோட மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கு. அது பிரகிருதியில இருக்கு, பரவாயில்ல அப்படிங்கறது விட்டுடுங்க. இப்போ இதைத்தான் பகவத்பாதாள் பிரத்யாந்தர விமிஸ்ரணம் அப்படின்னார். அப்படின்னாக்கா சுத்தமான இருக்கேங்கிற உணர்வுல பிரத்யாந்தரம்னா அதர் தாட்ஸ், இமேஜினேஷன்ஸ், இமேஜினேஷன், எக்ஸ்பெக்டேஷன், டிசைர், இது மூணும் அப்படி அந்த சித்துக்கு வேஷம் போட்டுட்டே இருக்கும். கவனிச்சா தெரியும். கேவலமான இருப்பை விட்டு நான் இது அதுன்னு அப்படின்னு அத்தியாசத்தை போட்டுட்டே அது கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். அந்த பிரத்யாந்தர விமிஸ்ரணம், நான் ஆத்மாங்கிற உணர்வு இல்ல இருக்க விடாம நான் இது அது நம்மளை ஹிப்னோடைஸ் பண்ணிட்டே இருக்கிற அந்த ஸ்பெல் இருக்கும். அந்த ஸ்பெல்ல பிரேக் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் எண்ணங்கள்ல எதுலயும் மிக்ஸ் ஆகாம யோக சித்தவருத்தி நிரோதா ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம், அந்த ஸ்வரூபே அவஸ்தானம், அந்த ஸ்வரூபஸ்திதியில இருந்து பழகு, தானாய் இருந்து பழகு. தானாயிருத்தலே தன்னை அறிதலாம், தான் இரண்டு அற்றதால் உந்தீபர தன்மய நிஷ்டை இது உந்தீபர. தானாயிருத்தலே தன்னை அறிதலாம், தானாயிருந்து பழகிறது. அந்த இருந்து இருந்து அந்த நான்கிற உணர்வு மட்டுமா, எண்ணங்கள் இல்லாம ஸ்டில்லா தன் ஸ்வரூபத்துல இருந்து பழகி அந்த ஸ்வரூபத்துக்கிட்ட ஒரு ஃபெமிலியாரிட்டி வரணும் நமக்கு. அதுதான் நான். இப்ப நமக்கு இந்த பர்சனாலிட்டி கிட்ட ஃபெமிலியர் ஆகி அந்த பர்சனாலிட்டியில டோட்டல் ஐடென்டிபிகேஷன். சில பேருக்கு டிராமாவில் ஆக்ட் பண்ணி லாஸ்ட்ல அந்த ஆக்டராவே மாறிடுவா. அது மாதிரி இந்த வேக்கிங் ஸ்டேட் பர்சனாலிட்டி கூட ஐடென்டிஃபை பண்ணி டோட்டலா அது ஆயிருக்கும். அதனால எது ஜனன மரணம் இல்லாத நித்திய சுத்த புத்த முக்தஸ்வரூபமா உபனிஷத் வேத்தியமான சைத்தன்யம் இருக்கோ அது நான்கிற உணர்வு இல்லை. அந்த அவேர்னஸ் நமக்குள்ள இல்ல. அந்த அவேர்னஸ் முதல்ல ரெடிமேடா கேட்கறதுக்கு பதிலா எனக்கு தெரியக்கூடிய இந்த ஈகோ இருக்கோ இல்லையோ, இந்த ஈகோவோட சோர்ஸே நான் தேடி பார்க்கிறேன். இஸ் இட் ரியல்? நான் ஒரு ஈகோ சொல்றேனே, இந்த ஈகோ உண்மையா? நான் சொல்லிக்கிறேனே, இந்த நான் என்ன? நான் இது அதுன்னு ஒரு தோற்றம் வரதே, இந்த அகங்காரத்தோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு தேடி பார்க்க, அகங்காரம் எல்லா எண்ணங்களோடையும் அது மெதுவா அந்த சோர்ஸுக்கு வித்ட்ரா பண்ணிக்கும். அந்த சோர்ஸ்ல போய் இட் ரிமைன்ஸ் இன் அபேயன்ஸ், அங்க போய் அப்படியே அடங்கி இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு. அப்போ நேற்று சொன்னமே, சுஷுப்தியில சுகமா தூங்குற டீப் ஸ்லீப்ல நீங்க எழுந்திருந்த அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டுனா கூட ஒரு மாமா கேட்டா, சுஷுப்தியில எனக்கு ஒன்னும் தெரியலையே, எழுந்திருந்த அப்புறம் தானே நான் கேட்கிறேன், எனக்கு ஒன்னும் தெரியலேன்னு ஊகிச்சுக்கிறேன். உடம்பு இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லைன்னு ஊகிச்சுக்கத்தானே செய்றேன். சுகமா இருந்ததுன்னு சொல்றேன், சுகம் ஒன்னும் தெரியலையேங்கிற. சுகம் தெரியலேங்கிற ஒரு பிரமை, அந்த பிரமை போறதுக்கு தான் மனனம் பண்ணோம். ஏன்னா இட் இஸ் நாட் இன்ஃபரன்ஸ். அது இன்ஃபரன்ஸ் இல்லை, அது ரொம்ப மிஸ்டரி. அது எனக்கு இன்ஃபரன்ஸா இருந்தா, ஊகமா இருந்தா நம்ம திருப்பி திருப்பி விரும்புவோமோ? பெரிய மகான்கள்லாம் இந்த ஒரு பிரச்சனையை வச்சுட்டே மனனம் பண்ணிட்டே இருந்திருக்கா. சுவாமி தபோவன் மகாராஜ், அவர் சம்ஸ்கிருதத்துல ஈஸ்வர தரிசனம்னு அவரோட புஸ்தகம் உண்டு, உத்தரகாசியில இருந்த மகாத்மா. அவர் பாலக்காட்டுல ஊர்ல இருக்கிற போதே இந்த சமாதி அபியாசம் பண்ண கதையில அவரே சொல்லியிருக்கார். பகல் பூரா வேதாந்த விசாரம் பண்ணி சாயங்காலத்துல பாலு கூட சாப்பிடாம ராத்திரி வேளையில உட்கார்ந்து இந்த வேதாந்த சிரவணம் பண்ணினத்தை எல்லாம் மனனம் பண்ணுவார். இதெல்லாம் எதுக்கு பால் கூட சாப்பிடாமன்னு அவர் எழுதியிருக்காருன்னா, மனசு அன்னத்தினால சலிக்கும். அப்ப அந்த சாதனா பீரியட்ல அந்த அன்னத்தை கூட ஃபீடு பண்ணாம அந்த ராத்திரி வேளையில தான் நிதித்தியாசனம். அப்படி உட்கார்ந்து அவருக்கு அந்த சுஷுப்தி நிலைய மனனம் பண்றதே ஒரு டைம்ல பண்ணின பெரிய சாதனை. அந்த டைம்ல அவர் சொல்றார், தூங்கி எழுந்திருந்த அப்புறம் ஏற்படுற சுகமா இருந்தேங்கிற அனுபவம் ஊகமா அனுபவமா? இதே ரொம்ப நாள் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்ததுன்னு. அது அனுமானமா இல்ல அனுபவமா? அனுமானமா அனுபவமா? இப்போ வயசானவர் ஒரு பெரியவர் கேட்டார்,
அனுமானிச்சுக்கத்தானே சரி. அனுமானம்னாக்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இப்போ ஒரு மலையில புகை தெரியறது, அந்த புகையை பார்த்து முன்னால எங்கேயோ புகையின் நெருப்புமா சேர்ந்து பார்த்திருக்கிறதுனால புகை தெரியறது, அங்க நெருப்பு இருக்குன்னு அனுமானம். நெருப்பை நான் பார்க்கல. ஆனா சுஷுப்தியிலேந்து எழுந்திருக்கிற போது நமக்கு அனுபவம் இருக்கா அனுமானம் இருக்கா? அது டைரக்டா ஆன்சர் கொடுக்கப்படாது, நீங்களே பார்க்கணும். நீங்களே பார்க்கணும், அப்பதான் அதோட இம்பாக்ட் உங்களுக்கு உண்டாகும். தூங்கி எழுந்திருந்த பிறகு அப்படியே கொஞ்ச நேரம் அங்க உட்காரணும். உட்கார்ந்து அது அனுபவமா அனுமானமா, இன்ஃபரன்ஸா எக்ஸ்பீரியன்ஸா, whether the experience is continuing in waking state clouded by other things or you are inferring it after the experience is over. இதுதான் question. எழுந்திருந்த பிறகு அந்த அனுபவம் முடிஞ்ச பிறகு, ஒரு சினிமா பார்த்த மாதிரி சினிமா முடிஞ்சாச்சு, நீங்க எழுந்திருந்த அப்புறம் சினிமா பார்த்தேன் அது நன்னா இருந்ததுன்னு நினைக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்ல எழுந்திருந்த அப்புறம் அந்த அனுபவம் திருப்பியும் இருக்கு, அதுக்கு மேல வேற எதெல்லாமோ வரதுனால அது இப்படி லிங்கர் பண்ணி உள்ளுக்கு போறதா? இப்பவே நான் சொல்லியாச்சு. ஆனா நீங்க அது அனுபவத்தை நீங்க மனனம் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும். நீங்க அதை மனனம் பண்ணினாத்தான் உங்களுக்கு சாட்சாத் தரிசனம் ஏற்படுமே தவிர நான் சொன்னதுனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆனா சொன்னா புரியும், என்னக்கா உங்களுக்கு இருக்குது உள்ள, அதனால்தான் நீங்க அதை சொல்றத புரிஞ்சுக்கிற ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது. என்னக்கா உள்ள இருக்கிறதுனால ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது, உள்ள இல்லைன்னா ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியாது. உள்ள இல்லாத ஒரு பொருளை எப்படி ரெக்கக்னைஸ் பண்றது? நமக்கு உள்ள அது சாட்சாத்தா இருக்கிறதுனால சொல்ற சமயத்துல ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறது. அப்ப இருக்கிற வஸ்து தான் சித்தமாய் உள்ள பொருளை தேர்ந்திருத்தல் சித்தி பிற சித்தி எல்லாம் சொப்பனமா சித்திகளேன்னு உள்ளது 40 பார்த்தோம். இருக்கிற வஸ்துவை தெளிவா பாக்குறோம், அவ்வளவுதான். அது பூர்வாபரமே இல்லை, அது டைம் ஸ்பேஸே இல்லை, முன்னாடி இல்லாத ஒண்ணு வந்தது அப்படின்னு இல்லை. இருக்கிறதையே நம்ம பார்க்காம கோட்டை விட்டுட்டோம், இப்ப பாக்குறோம். அந்த பார்வை, அந்த ரெக்கக்னிஷன், அதுல அட்டென்ஷன் போய் அதுல இருக்கிறது தான் நமக்கு அந்த கிருபைங்கிறது, அந்த கிரேஸ்ங்கிறது. அதனால அதைத்தான் இங்க பகவான் சொல்றது, அந்த ஹிருதயஸ்தானத்துல அகந்தை உதிக்கிறதையும் அடங்கிறதையும் கவனிச்சு, அந்த அகந்தை ஹிருதயத்துல அடங்கி இருக்கிறது. இப்ப சுஷுப்தியில எப்படி, அதுதான் சுஷுப்தியை சொல்லின்னு வந்தேன், சுஷுப்தியில எப்படி அகந்தை அடங்கி இருந்து தெரியலையோ அதே மாதிரி ஜாகிரத்துல கான்சியஸா அகந்தைய ஹிருதயத்துல அடக்கிற பிரக்கிரியை தான் பகவான் இங்க அந்தர்முகம் சொல்லிட்டு. கான்சியஸா அகந்தை ஹிருதயத்துல அடங்கிறத சுஷுப்தி போலையே நீங்க கான்சியஸா இருக்கீள். ஆனா நீங்க எதை நீங்கள்னு சொல்லிக்கிறீங்களோ அது இல்லை. lack of everything you are aware. na shastram na shasta na shishyo na shiksha na chatvam na chaham na chayam prapanchaha swarupavabodho vikalpa asahishnuhu tadeko vasishta shiva kevaloham. இந்த தசஸ்லோகியில அற்புதமா பகவத் பாதாள இதை சொல்றா. ந சாஸ்திரம் ந சாஸ்தா, அங்க ஒரு டீச்சர் கிடையாது, ஒரு ஸ்கிரிப்சர் கிடையாது. ந சிஷ்யோ ந சிக்ஷா, ஒரு டிசைபிள் கிடையாது, ஒரு டீச்சிங் கிடையாது. நச்சத்வம், நீ கிடையாது, நான் கிடையாது. நச்சாஹம் நச்சாயம் பிரபஞ்சா, இந்த பிரபஞ்சம் கிடையாது. ஸ்வரூப அவபோத, அந்த ஸ்வரூப பிரகாசம் இருக்கு, ஸ்வானுபவம் இருக்கு. விகல்ப அசகிஷ்ணு, அது ரெண்டாவது ஒரு பொருளை தன்னில இருக்க விடாம தானே தானா இலங்கின் இருக்கு. ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம், அந்த சிவம், அந்த சைதன்யம், அந்த உணர்வு, அந்த போதமே என்னோட ஸ்வரூபம்ங்கிற அந்த ரெகக்னிஷன். ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் ததேவ அகம் ததேவ அகம், அதுவே நான், அதுவே நான்கிற அந்த பிரத்யபிக்ஞை இருக்கோ இல்லையோ, அந்த பிரத்யபிக்ஞை உண்டாகிற மட்டும் அந்தர்முகமா இந்த சமாதியை அபியாசம் பண்ணணும். இதுக்கு நிர்விகல்ப சமாதின்னு பேரு. விகல்பங்கள் இல்லாம கேவல சின்மாத்திரமா இருக்கிற நிலை. அப்புறம் நம்ம எழுந்திருக்கிற போது பகிர்முகம், அதுதான் பகவான் சொல்லிட்டு அந்தர்முகம். அதுக்கப்புறம் மனசு ஹிருதயத்திலேருந்து மூளை இந்திரியங்கள் வழி திருப்பியும் வெளியில வரும் இல்லையா? அதுல இருந்து எழுந்திருக்கிற போது எல்லாம் வெளிக்கிளம்புறது, அப்ப பகிர்முகம். அப்ப நம்ம பார்ப்போம்,
அந்தர்முகத்துல சின்மாத்திரமா இருக்கும். பகிர்முகத்துக்கு வந்த உடனே உலகம் வருது. எந்த இடத்துல நாம ஆத்மாவை அனுபவிச்சோமோ அந்த இடத்துல லோகம் தெரியறது. எந்த இடத்துல சைதன்ய மாத்திர ஸ்பூர்த்தி வந்ததோ அந்த இடத்துல அகங்காரம், நான், நீ, அவன் எல்லாம் தோன்றது. எல்லா விகல்பங்களும் தெரியறது. ரெண்டும் அப்படி. பகவான் ஒரு உதாரணம் கொடுக்கறது உண்டு, காக்க கண்ணு மாதிரின்னு. இந்த காக்கை ஒரு கண்ணை இந்த பக்கம் போட்டு இப்படி இந்த பக்கம் பார்க்குமா, அதே வழியை இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் பார்க்குமா. பாம்பு காது மாதிரியும். பாம்புக்கு ஐதர் கேட்க முடியும் இல்லாட்டா பார்க்க முடியும் அப்படின்னு, ரெண்டும் ஒரே இது வேலை பண்ணுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி அப்படின்னு இது உதாரணம் கொடுக்கறது உண்டு. திருஷ்டி ஸ்வரூபத்துக்கு திரும்புற போது பிரபஞ்சம் இல்லை, எதுவும் தெரியல, கேவல சின்மாத்திரம். அந்த சித்திலேந்து விட்டு வெளியில வந்த உடனே பகிர்முக சுதுர்லபா, அந்த சைதன்யம் அனுபவம் இல்லை. இப்படி ஹிருதயத்துல தங்கவே எல்லா நினைவுகளுக்கும் மூலமான நான் என்பது போய், அகங்காரமா இருக்கிற நான் போய் எப்பொழுதும் உள்ள தான் மாத்திரம் விளங்கும். அந்த நான்கிற அகங்காரம் இல்லாம தான் எப்பொழுதும் உள்ள தான்னாக்கா ஜாகிரத்திலையும் இருக்கு, சொப்பனத்திலையும் இருக்கு, சுஷுப்தியிலையும் இருக்கு. நான் 3 ஸ்டேட்ல இல்லையே. நான்கிறது ஜாகிரத்துல இருக்கு. ஜாகிரத்துல டாக்டரா இருப்பேன், சொப்பனத்துல பாகவதரா இருப்பேன் இல்லையா? அந்த பர்சனாலிட்டியே மாறி விடுறது. சொப்பனத்துல ஜாகிரத்துல இந்தியாவில் இருப்பேன், சொப்பனத்துல அமெரிக்காவில் இருப்பேன், வேற ஏதோ ஒரு பர்சனாலிட்டியா இருப்பேன். அது மாதிரி விஷன்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம என்னெல்லாமோ ஆகி மாறி விடுறோம், எதெல்லாமோ பாவங்களை போட்டுக்கிறோம். ஐடென்டிபிகேஷன், விற்பி சாரூபியம் அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரத்துல விற்பி சாரூபியம் ஏதோ ஒரு விற்பி கிட்ட ஐடென்டிஃபை பண்ணிட்டு. இது ஜாகிரத்துல ஒரு நான், சொப்னத்துல ஒரு நான், சுஷுப்தியில அந்த நானை காணவே காணும். இந்த நான் கிட்ட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறதுனால சுஷுப்தி ஸ்டேட்ல, அந்த டீப் ஸ்லீப்ல, ட்ரீம்லெஸ் ஸ்லீப்ல, இவ்வளவு எதுக்கு சொல்றேன்னா நிறைய பேர் சுஷுப்தினாலே தெரியாது. அதனால ட்ரீம்லெஸ் ஸ்டேட்ல நம்ம இருக்கோமா இல்லையா அப்படின்னு கேட்டாலே டவுட் ஆயிடுறது. என்னக்கா நான் இல்லையேங்க, அப்ப நீ இறந்து போயிட்டியா அப்படின்னாக்கா அப்ப நான் இருக்கேன்பா. அப்பதான் இந்த பர்சனாலிட்டியை விட்டு ஒரு இருப்ப கான்டாக்ட் பண்றோம். அதர்வைஸ் டோட்டலி ஐடென்டிஃபைடு வித் திஸ் ஈகோ. அண்ட் இந்த ஈகோ இல்லாம நம்மளால இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி. இப்போ ஒருத்தன் வேஷம் போட்டு அந்த வேஷம் இல்லாம அவனுக்கு அவனோட பர்சனாவே இருக்க முடியாதுங்கிற ஆகிற மாதிரி, அந்த வேஷத்துக்கிட்ட டோட்டல் ஐடென்டிபிகேஷன் வரா மாதிரி. பைத்தியம் பிடிச்சா அவனுக்கு இந்த பைத்தியம் இல்லாம இருக்க முடியாது. பைத்தியம் குணமானா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்கிற மாதிரி தான். அந்த அகங்காரத்துக்கிட்ட அவ்வளவு தாதாத்மியம் நமக்கு வந்திருக்கு, ஜீவாகந்திட்ட அவ்வளவு தாதாத்மியம். அப்ப பகவான் இங்க சொல்றது, அந்த நான் போய் தான் மட்டும் விளங்கும் இடம். அந்த தான்ங்கிறது உணர்வு. இங்க ஆத்மாக்கு தான்கிற வார்த்தையை பகவான் உபயோகப்படுத்துறது. நான்கிறது அகங்காரத்தை குறிக்கிறது, தான்கிறது உண்மையான ஸ்வரூபத்தை, அகம்போதத்தை, ஆத்மாவை குறிக்கிறது. எல்லா நிலையிலும் இருக்கக்கூடியது, எம் நிலையிலும் எப்பொழுதும் உள்ள தான். ந ஜாகிரன் நமே ஸ்வப்னகோவா சுஷுப்தி ந விஸ்வோ நவா தைஜச பிராஜ்ஞகோவாம் அவித்யாத்மகத்வாத் த்ரயாணாம் துரியஹ ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். ஜாகிரத்துல இந்த ஈகோக்கு விஸ்வன் பேரு. என்னக்கா வேர்ல்டு ஓரியன்டா இருக்காமா. ஸ்வப்னத்துல தைஜசகான்னு பேரு. என்ன தானே லைட்டா இருக்கான் இல்லையா? ஸ்வப்னத்துல பார்த்தோம்னாக்கா வெளி லைட் ஒன்னும் இல்லாம, வெளியில இருக்கிற எந்த வெளிச்சமும் இல்லாம தைஜசன். இதுவும் லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கு. ஸ்வபந்தி தைஜசாத்மிகா, விஸ்வாத்மிகா, ஸ்வபந்தி தைஜசாத்மிகா, பிராஜ்ஞாத்மிகா, துரியா இல்லையா? அது எல்லாமே எல்லா வேதாந்தத்துல இருக்கிற எல்லா டெர்மினாலஜிஸும் அதுல இருக்கு. அப்ப அந்த சொப்பனத்துல லைட்டா இருக்கான், சுஷுப்தியில இது ரெண்டும் விட்டு கனமா இருக்கான்.
சுஷுப்தியில கனமா இருக்கும், சித் கனம். சொப்பனத்திலையும் ஜாகிரத்திலையும் சித் விஸ்தாரம், ஸ்ப்ரெட் அவுட் ஆயிடுறது. இந்த மூணையும் கண்டினியூயிங் எக்ஸிஸ்டன்ஸ். ஜாகிரத்துல இருக்கிறவன் தான் சொப்பனத்துல இருக்கேன், சொப்பனம் பார்த்தவன் தான் சுஷுப்தி. இப்போ ஒருத்தர் 3 சினிமா பார்த்து வந்தார்னா, ஒரே ஆளு அவன் சொல்லுவான், நான் இந்த 3 தியேட்டர்ல போய் சினிமா பார்த்துட்டு வந்தேன்பா, இல்லையா? 3 பேர் பார்த்துட்டு வந்தா சொல்ல முடியுமா? 3 பேர் 3 சினிமா பார்த்துட்டு வந்தா ஏதாவது ஒருத்தனுக்கு கிளைம் பண்ண முடியாது 3 நான் தான் பார்த்தேன்னு. ஆனா we have the intuitive experience of being the same in waking state, dream state and deep sleep state. இல்லையா? 3 அவஸ்தை நான் அதுதான் ஒரு அனுபவம் இருக்கு நமக்கு. இல்லாம நான் சொப்பனம் பார்த்த ஆளு வேற, ஜாகிரத்தில் இருக்கிறவன் வேற, சுஷுப்தியில வேற. அப்ப அந்த நோயிங்னஸ், அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த அறியும் தன்மை யாரோடதோ அந்த தன்மைக்கு சொந்தக்காரனா இருக்கிறோம் 3 அவஸ்தையிலே ஒரு ஆளுதான். ஆனா அந்த ஆள் ஆறுன்னு தெரியல. அதைத்தான் பகவான் இங்க தான் அப்படின்னு சொல்றது. அந்த தான் எப்பொழுதும் உள்ள தான் மாத்திரம் விளங்கும் அப்படின்னா அது மீதி இருக்கிற தடை இல்லாம தானே தானாக ஜ்வலிக்கும். எதை செய்தாலும் நம்ம பகவான் என்ன சொல்றதுன்னா, விவகாரம் பண்ற போது கூட மெதுவா என்ன பண்ற போதும் இந்த நான்கிறத உதிக்காம அகங்காரம் அற்று செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சின்ன பிராக்டிக்கல் விஷயத்துக்கு. விவகாரம் பண்ற போதும் இந்த அகங்காரத்தை கிளம்ப விடாம இருந்தால் எல்லாம் சிவஸ்வரூபமாய் தோன்றும். எல்லாம் சிவஸ்வரூபமாய் தோன்றும். இந்த அகங்காரம் தான் சவஸ்வரூபம். அதுதான் இட் இஸ் கனெக்டிங் யூ வித் சவம். இந்த அகங்காரமா இருந்துட்டே இருந்தா யுவர் ஜர்னி வில் எண்ட் இன் கிரிமேஷன் கிரவுண்ட். பகவத்பாதாலே சொல்றாரு, ஸ்மசானாய பேசிரே அப்படின்னு. இவன் இந்த அஜ்ஞானத்துல இருக்கிறவரை அவன் ஸ்மசானத்துக்கு தான் டிக்கெட் வாங்கியிருக்கான், அங்க போய் முடிஞ்சு. அந்த அகங்காரத்துக்கிட்ட இருக்கிற ஐடென்டிபிகேஷனை விட்டு ஸ்வரூபத்துல, அதனாலதான் என்ன சொல்லுவான்னாக்கா, இந்த இறந்து போன பிறகு இந்த அகங்காரம் அங்க தாவிண்டே இருக்குமாம். அதுதான் வேகம் பொசுக்குங்கிறான். என்ன அப்பவாவது ஒரு கால் அதுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வருமா, இது நான் இல்லைங்கிறது. இல்லாட்டா அப்பவும் ஒட்டிகிட்டே இருக்குமா. அதுகிட்ட வேக எரிச்சு விடுங்க, பிணத்தை சுட்டு விடுங்க, அப்பாவது இவன் பார்க்கட்டும். அந்த அகங்காரத்துக்கிட்ட இருக்கிற அகங்காரத்தை உணர்ந்து அதோட ஸ்வரூபத்தை தேடி பார்த்து அகங்காரம் தானாய் பரிணமிக்கக்கூடிய அந்த ஸ்வரூப ஸ்திதியை பழக 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 தானே ஆத்மா, தானே போதம், தானே உணர்வு, பிரகிருதி விகிருதி பின்ன சுத்த போத ஸ்வபாவ சதசதிதமசேஷம் பாசயன் நிர்விசேஷ விலசதி பரமாத்மா ஜாகிரதாதிஷ்வஸ்தாசு அஹமஹமிதி சாட்சாத் ஆத்மரூபேண அஹமஹமிதி சாட்சாத் சாட்சி ரூபேண புத்தேஹே. பரமாத்மா பிரகிருதி விகிருதி எல்லாம் தாண்டி காரிய காரணங்களுக்கு அப்புறம் ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி 3 அவஸ்தைகள்லையும் சாட்சி மாத்திரமா, இருப்பு மாத்திரமா, ஸ்வரூப மாத்திரமா பிரகாசிச்சுருக்கார். அந்த பரமாத்மாவை அடையறதுக்கு ஒரு வழியாக இந்த அகங்காரத்தோட ஸ்வரூபத்தை ஆராய்ந்து பார்த்தால் அகங்காரம் ஆத்மாவா முடியும். அப்படின்னாக்கா நதி போய் கடல் ஆகிற மாதிரி ஒரு லிமிட்டடா இருக்கிற ஒரு நீரோட்டம் அது போய் கடல்ல போய் முடியற போது அனந்தமா பரிதி இல்லாம இருக்கிற மாதிரி, அபரிமிதமா இருக்கிற மாதிரி இந்த லிமிட்டட் ஈகோவை நாம ஆராய ஆராய அது ஹிருதயத்துல போய் ஒடுங்குற போது கடாகாசம் மகாகாசமா இருக்கிற மாதிரி. அந்த கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் கடாகாசம் இல்லை, அது மகாகாசம். அது மாதிரி இதுக்குள்ள தோன்றக்கூடிய இந்த ஜீவன் இருக்கே, அதுவே சர்வஜனும் சர்வசக்தனிய சர்வஜா சர்வவித்யஸ்ய ஞானமயம் தபஹ திவ்யே பிரம்மபுரே ஹ்யேஷ வ்யோம்னி ஆத்மா பிரதிஷ்டிதः மனோமயः பிராணசரீர நேதா பிரதிஷ்டிதோ வன்னே ஹிருதயம் சந்நிதாய தத் விஜ்ஞானேன பரிபஷ்யந்தி தீராः ஆனந்த ரூபம் அமிர்தம் யத் விபாதி. அந்த அபிமானம்
போற இடத்துல ஆனந்த ரூபம் அமிர்தம் யத் விபாதி, அந்த நிறைவு ஆனந்தமே ஸ்வரூபமா மரணமில்லாத வஸ்து, ஸ்வயம் பிரகாசமான வஸ்து, ஸ்வயம் பிரகாசமான சித் தானே தானாக விளங்கும். இதைத்தான் பகவான் ஆத்ம விசார சாதனையை சொல்லிட்டு வருது. இன்னமும் அதுக்கு இருக்கிற பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இனிமே சொல்ல போறது. அந்த விஷயங்கள்லாம் நாம இனிமே வர வருஷத்துல திரும்பி இது நான் யார் விசாரத்தை எடுத்து பார்க்கிற போது பார்ப்போம். ஏன்னா இந்த ஒரு இன்னமும் கேள்விகள் இப்ப 11 கேள்வி தான் ஆச்சு, 28 கேள்வி இருக்கு. அதுல ஆத்ம விசார சாதனை இனிமே தொடர்ந்து வரும் வருஷம் பார்ப்போம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல